அனைவருக்கும் குவியத்தின் சார்பாக காலை மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால், நமது அனுராதா ஜெய்சங்கர் என்பவர் நம்ம ரைட்டர்ஸ் கேஃபில் ஒரு முக்கியமான அங்கத்தினர். இப்பொழுதுதான் நான் கேள்விப்பட்டேன் அவர்கள் ஒரு தீக்ஷா ஸ்கூலில் ஒரு ஸ்பெஷலைஸ்ட் ஸ்கூலில் வந்து ஒரு டீச்சராக இருக்காங்க. ஆன்லைன் டீச்சராகவும் இருக்காங்க. இட்ஸ் சார்ட் ஆஃப் ஹியூமன் சர்வீஸ்ன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய கதைகள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நம்ம குவிகத்தின் குறும்பு தினத்திலும் அவங்களுடைய கதைகள்லாம் வந்திருக்கின்றன. அவர் நிறைய கதைகள் எழுதியிருக்காங்க. அதை பற்றி எல்லாம் ரைட்டர்ஸ் கேப் இதில் இப்போ நான் இப்போ ரீசெண்டாக தான் அந்த இதில் குரூப்பில் ஜாயின் பண்ணேன். அப்போது அவங்களுடைய இன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 100 150 பதிவுகள் அதில் வந்துட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கதைகளை பற்றியும் மற்ற கதைகளை பற்றியும் அதை எப்படி எழுதுறதை பற்றியும் அந்த திறமையை இன்னும் அதிகமாக வளர்த்துக்கிறத பற்றி அது நிச்சயமாக ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு ரைட்டர்ஸ் கேஃபாக இருக்கு அது. இன்றைக்கு நம்ம வந்திருக்கும் நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என்று மீண்டும் ஒரு முறை வரவேற்கின்றேன். இன்றைக்கு நிகழ்ச்சி பசும்புல் என்ற தலைப்பிட்ட ஒரு நாவலை பற்றி ஒரு சிறுகதை தொகுப்பை பற்றி உங்களுக்கு அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். நாம் போன ஜூலை மாதம் 13ஆம் தேதி நாம் குவியத்தின் சார்பாக குவிகம் சிவசங்கரி சிறுகதை தேர்வு நம் 25 26க்காக, அதாவது ஜூலை 25லிருந்து ஜூன் 26 வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் திறந்த கதை ஒன்றை தேர்ந்தெடுத்து அதை ஒரு புத்தகமாக வெளியிட்டிருந்தோம். அன்றைக்கு ஒரு அழகான நிகழ்ச்சி வாவேசு அவர்கள் தலைமையில், சிவசங்கரி அவர்கள் முன்னிலையில் நான் ஒரு நல்ல ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 75 பேர் கலந்து கொண்ட ஒரு நிகழ்வு அது. மகிழ்ச்சிக்கு நிறைவாக இருந்த நிகழ்வு அது. அதில் நிறைய நண்பர்கள் அந்த கதைகளை பற்றி நமது டாக்டர் பாஸ்கரன் அவர்கள் 2 3 கதைகளை பற்றி பேசினார். இருந்தாலும் எங்களுக்கு ஒரு ஆசை என்னவென்றால், அதில் வந்திருக்கும் 12 கதைகளை பற்றிய மிக சுருக்கமாகவும் அழகாகவும் சொல்வதற்கு ஒரு நல்ல நபரை தேடிக்கொண்டே இருந்தோம். நமது கிருபானந்தன் அவர்கள் கரெக்டாக அனுராதா ஜெய்சங்கர் அவர்களை கண்டுபிடித்தார். இன்றைக்கு அவர் மூலமாக அந்த 12 கதைகளை பற்றி கேட்பதற்காக நாம் அவருடன் காத்துக் கொண்டிருக்கின்றோம். அனுராதா ஜெய்சங்கர், த ஃபீல்ட் இஸ் யுவர்ஸ். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். குவிகத்தில் இன்று இந்த நிகழ்வில் பேசுவதற்கான வாய்ப்பு அளித்ததற்காக கிருபானந்தன் சார் அவர்களுக்கும் சுந்தரராஜன் சார் அவர்களுக்கும் முதலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த எண்ணமே ரொம்ப உன்னதமா எனக்கு இருந்தது. ஒரு மாசமும் தமிழில் வெளியாகிற, அச்சிலும் இணையத்திலும் வெளியாகிற அத்தனை கதைகளிலிருந்தும் ஆகச்சிறந்த கதை ஒன்றை தேர்ந்தெடுத்து ஒரு வருட முடிவில் அந்த 12 கதைகளையும் ஒரு புத்தகமாக கொண்டு வருவதும் போது என்ன ஒரு சிறப்பான ஆவணப்படுத்தப்படுகிறது தமிழில் வருகிற சிறந்த கதைகள் அப்படிங்கிற அந்த எண்ணமே வந்து எனக்கு ரொம்ப ஒரு உன்னதமாக தோன்றியது. ஸோ அந்த எண்ணத்திற்கும் அந்த முனைப்பிற்கும் இதன் பின்னால் இருந்த உழைப்பிற்கும் குவிகத்திற்கும் சிவசங்கரி மேம் அண்ட் அதில் பங்கு பெற்ற அத்தனை நடுவர்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரமிப்பான வேலை இது. இதை சிறப்பாக வருடந்தோறும் செய்து கொண்டு வருவது என்பது தொடர்ந்து நடக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையை தான் இப்போது எனக்கு சொல்ல தோன்றுகிறது. இதுல ஒரு 2-3 வாரம் முன்னாடி கிருபானந்தன் சார் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பேசுறீங்களா அப்படின்னு கேட்டபோது ஒரு ஆர்வத்துல சரின்னு சொன்னேன். அப்புறம் எந்த புத்தகம் என்ற பேச்சு வரும்போது பசும்புல் பத்தி பேசலாமே அப்படின்னு சார் சொன்னாங்க. அப்போ அந்த நிகழ்வுல அன்னைக்கு என்னால கலந்துக்க முடியல. நமக்கு பசும்புல் வெளியீட்டு நிகழ்வுல கலந்துக்க முடியல. சரி, அதனால ஒரு ஆர்வத்துல சரி பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு புத்தகம் கைக்கு வந்த பிறகுதான் தெரிஞ்சது, ஒரு குருவி தானே ஒரு பனங்காயை தூக்கி வாங்கி தலையில வச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சது. இந்த குருவி இந்த பனங்காய்க்கு என்ன விதமான நியாயம் செய்ய முடியுங்கிறது தெரியல. பட் நான் ப்ரொஃபஷனல் ஸ்பீக்கரும் இல்லை. பட் ஒரு வாசகியா என்னால முடிஞ்ச அளவுக்கு நியாயம் பண்ண முயற்சிக்கிறேன் அப்படிங்கிறத. ஏன்னா நீங்க ஒரு நம்பிக்கை வச்சு சொல்லியிருக்கும் போது என்னால முடிஞ்ச அளவுக்கு அதுக்கான ஒரு நியாயத்தை எந்த அளவுக்கு இந்த குருவி செய்கிறது என்று நானுமே பார்க்கணும் இப்ப பேசும்போது. கதைகள் படிக்க ஆரம்பிச்சப்போ எனக்கு தெரியும். ஏன்னா இது வந்து ஒரு ஆகச்சிறந்த கதைகளோட தொகுப்புங்கும் போது ஒரு கதையுமே எத்தனை பேர்கள் படித்து அவர்கள் மனதை தொட்டு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி வந்திருக்கிற கதைகள் அப்படிங்கும் போது எல்லாமே சிறந்த கதைகள் தாங்கிறது நமக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு தனிப்பட்ட ரசனை, தனிப்பட்ட விருப்பு அப்படின்னு இருக்கும்போது அந்த எந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்கு, எந்த கதையில ரொம்ப தாக்கம், அது அந்த மாதிரியான ஒரு சின்ன மாறுதல்கள், தனிப்பட்ட ரசனை இருக்கலாம் இல்லையா? சோ நான் என்ன நினைச்சேன், ஒரு கதையை நம்ம படிச்சுட்டு வரும்போது எந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த கதையை வந்து நம்ம கடைசி 10 நிமிஷத்துல 5 நிமிஷத்துல பேசணும்னு வச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு படிக்க ஆரம்பிச்சேன்.
ஒரு ஃபர்ஸ்ட் கதை படிச்ச போது சரி இது கடைசியில பேசலாம், அப்புறம் இன்னொரு நாள் இந்த கதையை கடைசியில வச்சுக்கலாம், பாதி கதையை கடைசி 5 நிமிஷத்துல பேசுறதுன்னா அப்புறம் முதல்ல என்ன பேசுறது? சோ இது சரியா வராது. அதனால நம்ம அப்படியே எப்படி தோன்றுகிறதோ அப்படி பேசலாம் அப்படிங்கிற அந்த ஒரு முடிவுக்கு வந்தேன். எல்லா கதைகளிலுமே எனக்கு வந்து ஒரு காமனான ஒரு பொதுவான இழை எனக்கு இருந்தது. பெரும்பாலான கதைகள் வந்து ஒரு பொதுவான இழை மூலமா தான் தொட்டு போயிட்டு இருக்கு அப்படின்றது என்னோட ஒரு புரிதலாக இருந்தது. அது என்னன்னா, என்னை பொறுத்தவரை ஒரு அன்பு. அதாவது கொடுக்க கொடுக்க குறையாதது வளர்கிறதுங்கிறது வந்து கல்வி சொல்வோம். பட் அன்பும் அதே மாதிரிதான் கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. அண்ட் யாராலையும் மறுக்க முடியாதது இல்லையா? இப்போ ஒரு பணமோ காசோ பொருளோ ஒரு அன்பளிப்போ ஒருத்தர்ட்ட கொடுக்கும்போது ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அவர்களால் மறுக்க முடியும். இல்ல எனக்கு வேண்டாம், எனக்கு உடன்பாடு இல்லை, இல்ல இது என்கிட்ட ஏற்கனவே இருக்கு, எனக்கு இது வாங்கிக்கிற கொள்கை இல்ல, ஏதாவது சொல்லி நம்மளால மறுக்க முடியும். ஆனா ஒருத்தர் நம்ம கிட்ட வந்து ஒரு அன்பு செலுத்தும் போது, எனக்கு ஏற்கனவே நிறைய பேர் அன்பு செலுத்த இருக்காங்க, அதனால எனக்கு இது வேண்டாம், எனக்கு உங்களோட பழக்கம் வேண்டான்னு யாருமே பொதுவா சொல்ல மாட்டோம்னு நினைக்கிறேன். சோ அப்போ அந்த அன்புங்கிறது வந்து ஒரு ரொம்ப ஒரு ஆதாரமான உணர்வா இருக்கு இல்ல, நம்ம எல்லா மனிதர்களுக்கு எல்லாருக்குமே அன்பு கொடுப்பதும் அன்பை பெறுவதும் ரொம்ப ஒரு ஆதாரமான அடிப்படை உணர்வா இருக்கிறதுனாலதான் இந்த அன்பை பற்றி பேசுகிற இது எல்லா கதைகளிலுமே நடுவர்களாக செயல்பட்டவர்களுக்கும் இறுதி குழுவில் இருந்து அந்த கதைகளை தேர்ந்தெடுத்தவர்களுக்குமே அதனாலேயே இந்த கதைகள் எல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறதும் என்னோட ஒரு சின்ன புரிதலா இருந்தது. இப்போ இந்த அன்புன்னு சொல்லும் போது இது வந்து நிறைய படிகள்ல இருக்கிற மாதிரி நாம பாக்குறேன். ஒண்ணு வந்து நம்மை சார்ந்தவர்கள், நம்ம அம்மா அப்பா கணவன் மனைவி குழந்தைகள் கூட பிறந்தவர்கள் அந்த மாதிரி. அதுக்கு அடுத்தது உறவு, அப்புறம் நட்புகள் இருக்கலாம், அப்புறம் நமக்கு பிடிச்சமான நம்ம வளர்க்கிற ஒரு செல்ல பிராணியா இருக்கலாம், செடி கொடிகளாக இருக்கலாம், இந்த மாதிரி. இதற்கு அடுத்த படியின் போகும்போதுதான் அந்த ஒரு விரிந்த ஒரு சமூகத்தின் மேல உள்ள ஒரு அக்கறை, சமூகத்தின் மேல உள்ள ஒரு அன்பு, எதிர்பார்த்து செய்யாத எதையும் சொந்தமாக பலனை எதிர்பார்த்து செய்யாது. பலனை எதிர்பார்த்து செய்யும் போது அது அன்புன்னு சொல்ல முடியாது. பலனை எதிர்பார்க்காம இந்த சமூகம் முன்னேற வேண்டும், அதுக்கு என்னால என்ன செய்ய முடியும்? லைக் ஐயா அப்துல் கலாம் அவர்கள் இருந்த மாதிரி குழந்தைகள் இந்த மாணவ செல்வம் எல்லாரும் முன்னேறணுங்கும் போது அவர் வந்து எல்லார் மேலேயும் அவருக்கு அன்பு இருந்தது. அந்த மாதிரியான கதைகளும் இதுல இருக்கு. அந்த மாதிரி ஒரு சமூகத்தின் மேல அன்பை காட்டுகிற ஒரு கதையும் இதுல இருக்கு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் என்னுடைய குடும்பம், என்னுடைய நட்பு, என்னுடைய வளர்ப்பு, சமூகம், இதெல்லாம் தாண்டி இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு அன்பு இருக்கு இதுல. என்னன்னா தன்னைத்தானே நேசிக்கிறது அப்படிங்கிறது. இது வந்து இந்த தன்னைத்தானே நேசிக்கிறது வந்து எங்க முக்கியம்னு நான் பாக்குறேன்னா, இந்த இந்த ஜென்சி பெண்களை விட்டுடலாம். அவங்க தெளிவா இருக்காங்க. என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய உரிமை, என்னுடைய விருப்பம், என்னுடைய தேர்வு, அதுலலாம் அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி இப்ப என்னையும் சேர்த்து என் தலைமுறையும் எனக்கு முன்னால இருக்கிற எல்லா தலைமுறை பெண்களுக்குமே ஒரு பொதுவா பார்த்தோம்னா, தான் அப்படிங்கிறது வந்து தன்னுடைய குடும்பம் அப்படிங்கிற மாதிரிதான் அவங்களுக்கு வந்து உருவகப்பட்டு இருந்தது. அது ஐ திங்க் டிஎன்ஏலயே அப்படி அது இன்கிரைன் ஆயிடுதுன்னு நினைக்கிறேன் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். எவ்வளவுதான் இப்போ ஒரு தனக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறதோட தன்னுடைய கணவனுக்கு என்ன பிடிக்கும், இல்ல குழந்தைகளுக்கு என்ன பிடிக்கும், வீட்டுல இருக்கிறவங்களுக்கு என்ன பிடிக்கும், அந்த மாதிரிதான் பெரும்பாலான வேலைக்கு போகிற பெண்ணாக கொண்டாலும் இருக்கலாம், படிச்ச பெண்ணாவும் இருக்கலாம், அதெல்லாம் அதுல வித்தியாசமே கிடையாது. குடும்பம் தான் தான் அப்படிங்கிற மாதிரிதான். ஆஹ் நானும் அப்படிதான். இப்ப அதையும் நான் ஒத்துக்கிறேன். சோ தனக்குன்னு உள்ள ஒரு இண்டிவிஜுவல் டேஸ்ட், இண்டிவிஜுவல் விருப்பங்களை வந்து முன்னிறுத்துறதுங்கிறது வந்து பெண்கள் பெரும்பாலும் செய்யல. இப்ப கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டு வருதுன்னு சொல்லலாம். ஏன்னா எத்தனை வீட்டுல வந்து சமைச்சு வச்சுட்டு பசி இருந்தா கூட வீட்டுல எல்லாரும் சாப்பிட்ட பிறகு அம்மாவோ பாட்டியோ சாப்பிடுறதுதான் நம்ம பார்த்திருக்கோம். முன்னாடி அவங்களே சாப்பிடுன்னு சொன்னா கூட இவங்களே பண்ண மாட்டாங்க. அது ஒரு பெரிய பாவம் மாதிரி இப்ப சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுறோம், அது வேற விஷயம். சோ அந்த மாற்றம் நடந்திருக்கு. அது மாதிரி பார்க்கும்போது இதுல ஒரு திருமதி பத்மினி பட்டாபிராமன் அவர்கள் எழுதியிருக்கிற பற்றாக்குறை அப்படிங்கிற ஒரு கதை இருக்கு. இந்த கதையில வந்து ஜனகம் அப்படிங்கிற ஒரு பெண்மணி, அவங்களுக்கு வந்து 60 வயசுக்கு மேல ஆயிடுத்து. அவங்க வந்து ஒரு அங்கன்வாடியில வேலை பார்த்து ஒரு சிறிய தொகையை வந்து பென்ஷனா வாங்கிட்டு இருக்காங்க. திருவல்லிக்கேணியில ஒரு ஒன்று குடித்தனத்துல கணவரோட வாழ்ந்து மகனை படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி எல்லாம் கொடுத்தாச்சு. கணவர் இறந்த பிறகு மகனோடையும் மருமகள் பேர குழந்தைகளோட போய் இருக்கிறதுக்காக இந்த ஒன்று குடித்தனத்துல இருந்து ஒரு 3 பெட்ரூம் பிளாட்டுக்கு போய் இருக்காங்க. அவங்களுக்கு தனி அறை இருக்கு, டிவி இருக்கு, எல்லா வசதியும் இருக்கு, மகனும் அவங்க குழந்தைகளும் எல்லாரும் அன்பாலாம் இருக்காங்க. ஆனா என்ன ஆகுது, அவங்களுக்கு
அவங்களுக்குன்னு இருந்த ஒரு சுதந்திரம் அங்க இல்ல. சுதந்திரம்னா எந்த மாதிரினா, அவங்களோட பணம் வந்து வீட்டுக்காக தான் செலவாகுது. அது வந்து ரொம்ப இயல்பா நடக்குது. அவங்க 2 பேரும் வேலைக்கு போயிருக்கும்போது, திடீர்னு ஒரு அயர்ன்காரன் வரான், கேபிள்காரன் வரான், வாட்டர் கேன்காரன் வரான், ஆட்டோக்காரன் வரான், கேஸ்காரன் வரான். எல்லாருக்கும் இவங்க இருக்கிற பைசாவ குடுத்துட்டு, அப்புறம் அவங்க கிட்ட வந்தோனே போய் மகன்கிட்டயோ, மருமகள்கிட்டயோ போய் கணக்கு கேட்க முடியுமா? நம்ம குழந்தைகளுக்கு தானே நம்ம செலவு செய்யறோங்கிற மாரி இருக்கு. பட் இது வந்து அவங்களுக்குன்னு விருப்பமான, எனக்கு ஒரு இலக்கிய கூட்டத்துக்கு போகணும்னு ஆசையா இருக்கு. எனக்கு இந்த இடத்துக்கு போகணும்னு ஆசையா இருக்கு. அது எதுவுமே அவங்களால செய்ய முடியாம, பணம் இருந்தும் அந்த வீட்ல செலவு பண்ணிட்டு, அவங்களே சார்ந்து வாழற ஒரு நிலைமை அவங்களுக்கு வருது. அப்போ அவங்க என்ன முடிவெடுக்குறாங்க? அவங்க வந்து இந்த ஜென்சி தலைமுறை நிச்சயமா கிடையாது. போன தலைமுறையை சேர்ந்தவங்க தாங்கிறது அவங்க வயச வச்சு நமக்கு புரியுறது. ஆனா அவங்க என்ன முடிவெடுக்குறாங்க? அவங்க முன்னாடி இருந்த அந்த ஒண்டு குடுத்தனம் வீட்லயே பக்கத்துல இருக்கிற பெண்கிட்ட சொல்லி, "நான் அங்கவே திரும்ப வந்துடுறேன். நீ என்னோட இடத்த யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வாடகைய பகிர்ந்துக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு முடிவு. இப்போ இருக்கிற இந்த கால குழந்தைகள பத்தியே நான் சொல்லல. இப்போ இந்த கதையில வந்திருக்கிற தலைமுறை பெண்களுக்கு வந்து தன்னுடைய விருப்பத்தை, குடும்பத்தை மீறி தன்னுடைய விருப்பத்தை முன்னிறுத்தி அதற்கான ஒரு முடிவு எடுக்கணுங்கும்போது, அது எமோஷனலாவே அது வந்து ரொம்ப ஒரு டிஸ்டர்பிங் தாட். சுத்தி இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? இன்னைக்கு அவங்களுக்கு தேவைம்போது நீ ஹெல்ப் பண்ணலைன்னா, நாளைக்கு உனக்கு உடம்பு முடியலன்னா எப்படி உன் குழந்தைங்க வந்து பார்த்துப்பாங்க? அது ஒரு பெரிய ஒரு சங்கிலி மாதிரி கட்டி போடுற ஸ்டேட்மெண்ட் அது. அதை எல்லாத்தையும் பத்தி கவலைப்படாம, அட்லீஸ்ட் இந்த வயசான காலத்துல, என்னோட கடைசி காலத்துல என்னால முடிஞ்ச எனக்கு வேணுங்கிற மாதிரி விருப்பத்தோட நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு தன்னைத்தானே நேசித்துக் கொண்டு அப்படி கிளம்புகிற சரி, தப்பு அதெல்லாம் வேற. அவங்க எடுத்த முடிவு வந்து இந்த இடத்துல ஒரு பாராட்டனமா இருந்தது. இந்த கதை நல்லா இருந்தது. எனக்கு அதனால இந்த கதை பிடிச்சது. பத்மினி பட்டாபிராமன் அவர்கள் எழுதியிருக்கிற இந்த கதை. தன்னைத்தானே நேசிக்கிற அந்த அன்பு. இதுக்கு அடுத்தது வந்து நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் என்ன ரொம்ப உலுக்கினங்க ஒரு ஒரு அசைச்ச ஒரு கதை என்னன்னா, இந்த விஜயராணி மீனாட்சி அவர்கள் எழுதியிருக்கிற பரம்பரை அப்படிங்கிற அந்த ஒரு கதை. அது வந்து அந்த கதை வந்து ஒரு முக்கிய கதாபாத்திரம் வந்து ஒரு வயதான கிழவி. அவங்களுக்கான உருவத் தோற்றம் எல்லாம் அவங்க சொல்றாங்க. அந்த வயசுக்குள்ள தளர்வெல்லாம் அவங்களுக்கு இல்ல. 70 வயசா இருந்தாலும் அவங்க நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. ஒரு சின்ன கிராமத்துல ஒரு குடிசை வீட்ல இருந்துட்டு ஒரு பணியாரம் அந்த மாதிரி சின்ன சின்ன தின்பண்டங்கள், சோளம், கடலை வேக வச்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ணி அங்க வித்துட்டு வேலைக்கு போயிட்டு வர ஜனங்களுக்கு வித்துட்டு அவங்க ஒரு அமைதியான வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஒரு 30 வருஷம் முன்னாடி இந்த ஊருக்கு அவங்க அம்மாவோட வந்திருந்திருக்காங்க. அவ்வளவுதான். வேற எதுவும் அவங்கள பத்தி யாருக்கும் தெரியாது. பட் அந்த ஊர்ல ஒருத்தவங்கள ஆயிடுறாங்க. ஊர்ல இருக்கிறவங்க அவங்கள்ட்ட நல்லா பழகுறாங்க, எல்லாம் பண்றாங்க. பக்கத்து வீட்ல இருக்கிற ஒரு குழந்தை, ஒரு பையன், ஒரு 7வது 8வது படிக்கிற ஒரு பையன் வந்து அந்த குடும்பம் இவங்க கிட்ட ரொம்ப அ ஒட்டுதலா பாசமா இருக்காங்க. இவங்களும் அந்த குழந்தை மேல ரொம்ப அன்பா இருக்காங்க. அவன வெளில கூட்டு போறது வர்றதெல்லாம். அப்போ ஒரு நாளைக்கு அந்த குழந்தை, அந்த வேணுங்கிற அந்த பையன் வந்து இவங்க கிட்ட என்ன சொல்றான்? ஆ அவனுக்கு வந்து ஒரு பாலின மாற்றம் ஏற்படுது. அந்த குழந்தை புரியாம வந்து பயந்து போய் இந்த பாட்டிகிட்ட வந்து சொல்றான், இந்த மாதிரி இருக்குன்னு. இவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இவங்க சொல்றாங்க, "கொஞ்சம் பொறுத்துக்கடா, நான் உன்ன டாக்டர்ட்ட கூட்டு போய் நம்ம செக் பண்ணலான்னு." எனக்கு வந்து அ ரொம்ப பல்பா தான் இருந்தேன். அந்த கதையில எனக்கு பல்பு எரியவே இல்ல கடைசி வரையிலும். என்னால கனெக்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா அந்த கதைக்குள்ள ரொம்ப போயிட்டேன்னு நெனைக்கிறேன். எனக்கு எந்த சந்தேகமுமே வரல. எனக்கு வந்து அந்த பாட்டி அந்த அட்லீஸ்ட் அந்த குழந்தைக்கு அந்த பாட்டியாவது ஒரு ஆறுதலா இருக்காங்களே! அப்படிங்கிற மாரி தான் நான் அதுல பார்த்துட்டு இருந்தேன். அவங்களோட சந்தேகம் உறுதிப்பட்டுடுது. அந்த குழந்தை வந்து பாலின மாற்றம் அ அடையறான். அ அதுக்கான ஆரம்ப நிலையில இருக்கான். கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுக்கு விஷயம் தெரிஞ்சு, எந்த வீட்ல வந்து ஒத்துப்பாங்க? அதுவும் ஒரு கிராமப்புறத்துல இருக்கிற வீட்ல வந்து எப்படி எந்த பேரண்ட்ஸால ஒத்துக்க முடியும்? அவங்க வந்து ரொம்ப அந்த பையன திட்டி துன்புறுத்தி, "ஒண்ணு நீ வீட்ட விட்டு போயிரு, இல்லன்னா அவன கொன்னு போட்டுறலாம்." அப்படிங்கிற மாரி. இவங்க இந்த பாட்டி போய் எவ்வளவு தூரம் அவனுக்காக போராடியும் ஒண்ணும் மாற்ற முடியல. ஆனா இவங்க மனசுக்குள்ள வந்து ஒரு திட்டம் வந்துட்டே இருக்கு. ஏதோ இவங்க ஒரு திட்டம் போட்டுட்டே இருக்காங்க. ஒரு நாள் இவங்க எதிர்பார்த்தபடியே அந்த பையன் வந்து வீட்ட விட்டு வெளியில போறான். எங்கடா கிளம்பிட்ட? இல்ல என்ன பால்ல விஷத்த குடிச்சு நீயே குடிச்சு செத்து போயிடுன்றாங்க. எனக்கு பயமா இருக்கு. நான் போயிடுறேன். இவங்க இதையே எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி ஒரு பெட்டியில எல்லாத்தையும் சரியா எடுத்து வச்சுட்டு, அவங்களோட உடைமைகள்லாம் எடுத்து வச்சுட்டு, அத்தன வருஷமா நிம்மதியா வாழ்ந்துட்டு இருந்த ஒரு ஊர்ல இருந்து கிளம்பி, அந்த பையன கூட்டிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவன கூட்டிட்டு கிளம்புறாங்க. "நீ தனியா போ வேண்டாம். நான் இருக்கேன் உன் கூட. நான் உனக்கான வாழ்க்கைய நான் ஏற்படுத்தி தரேன்." அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்கன்னு. அந்த கடைசி வரி சொல்லியிருக்காங்க பாருங்க. அப்ப போகும்போது அந்த பாட்டிக்கு நினைவு வந்துதான், 30 வருஷம் முன்னாடி
இந்த இடத்துல தானே நான் இருந்தேன், என்னை வந்து சரவணன்னு என்னை கூட்டிட்டு வந்த சரவணத்தம்மாவின் நினைவு வந்தது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு நிஜமாவே ஒரு அதிர்ச்சியா இருந்தது. ஏன்னா அந்த நிமிஷம் வரையிலும் இவங்களும் அதை அனுபவிச்சிருக்கக்கூடிய ஒரு ஆளா இருந்திருப்பாங்க அப்படிங்கறது வந்து நான் அட்லீஸ்ட் புரிஞ்சுக்கல. வேற வாசகர்கள் புரிஞ்சிருந்திருக்கலாம். பட் அது அதுக்குள்ள போகாத அளவுக்கு, ஆனா அதுக்கான க்ளூஸ் அங்கங்க கொடுத்துதான் ஆசிரியர் எழுதியிருக்காங்க. இதோட என்ன ரொம்ப ஒரு தாக்கம் ஏற்படுத்துறது அந்த அந்த தலைப்பு. இந்த பரம்பரைங்கிற ஒரு தலைப்பு வந்து அப்படி ஒரு பொருந்தின மாதிரி இருந்தது. ரொம்ப சிறப்பான ஒரு கதை. நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி எந்த ஒரு நிபந்தனையற்ற அன்புன்னு இருக்குல்ல, நம்ம எதுவுமே எதிர்பார்க்காம அந்த சக உயிரை அந்த உயிரை அந்த அவங்களோட துன்பத்தை நம்மளோட தான் நினைச்சு அந்த செலுத்துற அன்பு இருக்குல்ல, அதுக்கு வந்து இந்த கதை வந்து ரொம்ப ஒரு சிறப்பான உதாரணமா இருந்தது. ரொம்ப சிறப்பா எழுதப்பட்ட கதை. ஆஹ் ஒரு நம்பிக்கையும் கொடுத்தது கடைசியில. சரி, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கான வழி இப்படி கிடைக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் கொடுத்து ரொம்ப சிறப்பா எழுதப்பட்ட கதை. எனக்கு ரொம்ப ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின கதை. அவங்க இந்த விஜயராணி மீனாட்சி அவங்க எழுதினது. அதே மாதிரி இந்த ஒரு நிபந்தனையற்ற யார் என்கிட்ட எப்படி இருந்தாலும் நான் எப்படி இருக்கேனோ அப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு அஹ் அஹ் எண்ணத்துக்கு உதாரணமா இருக்கிற அந்த ஒரு கதை தான் திரு எஸ்.வி. வேணுகோபாலன் அவர்கள் எழுதியிருக்கிற மீட்பு அப்படிங்கிற ஒரு கதை. இந்த கதையில வந்து பன்வாரிலால் அப்படிங்கிற ஒரு மார்வாடிக்காரர். அவர் வந்து நிதி கம்பெனி, ஃபைனான்ஸ் கம்பெனி நடத்திட்டு இருக்காரு. வட்டிக்கு பணம் வாங்குறது கொடுக்கறது அந்த மாதிரி எல்லாம் ஒரு இது நடத்திட்டு இருக்காரு. அவருடைய 2வது படிக்கிற அந்த மாதிரி ஒரு 7-8 வயசு சின்ன பையன் மகன் வந்து காணா போயிடுறான். 2-3 நாள் ஆகுது. இவர் போலீஸ்க்கு போக மாட்டேங்கிறார், விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும்னு தானே தேட முயற்சிக்கிறார். இது வந்து அந்த நம்ம இந்த மூவி அந்த நாள் மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது ஒருத்தரோட கண்ணாட்டத்துல இருந்தும் கொடுக்குற மாதிரியான ஒரு சின்ன உத்தி இதுல இருக்கிற மாதிரி இருந்தது. அந்த பையன் காணா போனதுக்கு அந்த அப்பா வந்து தான் செய்த சில, அவன் கேட்ட போது அவனுக்கு அவனோட ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு தான் போலையே, அதனால அவன் கோச்சிட்டு எங்கேயாவது போயிருப்பானோன்னு அவரு நினைச்சுக்கிறாரு. அவங்க அம்மா வந்து அவன் கேட்ட எதையோ நான் செய்து கொடுக்கல, அவன்கிட்ட நான் கடிஞ்சு பேசிட்டேன், அதனால அந்த பையன் எங்கேயாவது போயிருப்பானோன்னு அம்மா நினைச்சுக்கிறாங்க. அவனோட தங்கையும் அவனுடைய அக்காவும் வந்து அவன் ஏதோ என்னோட பெயிண்டிங்கை ஸ்பாயில் பண்ணிட்டான்னு அவன் மேல நான் கடிஞ்சுக்கிட்டேனே அதனால அவன் கோச்சு, அது மாதிரி எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனா அந்த பன்வாரிலாலோட காரியதரிசி ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன நினைச்சுக்கிறாரு, அவருக்கு குழந்தை காணா போனது வந்து அவருக்கும் வருத்தமா தான் இருக்கு. ஆனாலும் எத்தனை பேரோட பாவத்தை இவர் கொட்டிட்டு இருந்திருப்பாரு. வட்டிக்கு ஆட்டோவோ ரிக்ஷாவோ லாரியோ அவங்க வந்து கடன் வாங்கி வாங்கின சாமான் வாங்கின பிறகு சரியா வட்டி கட்ட முடியலன்னா இவர் ரொம்ப கராரா போய் நடுரோடா இருந்தாலும் அப்படியே நிறுத்தி அந்த வண்டியை புடுங்கிட்டு வர்றது, ஆள் அனுப்பி மிரட்டுறது, அதெல்லாம் நிறைய பண்ணியிருக்காரு. எத்தனை பேர் பாவத்துல இவரை சபிச்சிருப்பாங்க, அதனாலதான் கூட இது நடந்திருக்கலாம்னு அவருக்கு தோணுது. இந்த மாதிரி ஒருத்தரும் ஒரு கண்ணோட்டத்துல அந்த குழந்தை காணா போகுதுங்கும் போது இந்த பன்வாரிலாலுக்கு கடைசியா ஒரு எண்ணம் வருது. இவர் ஒரு இடத்துல புதுசா வீடு கட்டிட்டு இருக்கும்போது எதிர்த்தாப்புல இருந்த ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு நேபாளி கூர்க்கா ஒருத்தர் இருக்காரு, லால்னு. அவரை வந்து அவரோட குடும்ப மனைவியும் பையனும் அங்க அங்க வந்து அவரோட தங்க ஒரு 2-3 மாசம் வரும்போது இவங்க என்ன பண்ணிடுறாங்க, எப்படி இருந்தாலும் அந்த பையன் வந்து ஒன்னும் படிச்சாலும் படிக்க போறதுல நம்ம வீட்டுல வேலைக்கு வச்சுக்கலான்னு அவங்கள ரொம்ப கடன்ல இருக்கிறது, அவங்களோட கடன் சுமை இருக்கிறத உபயோகிச்சுக்கிட்டு அந்த பையனை வந்து இவங்களோட வீட்டுக்கு வேலை கூட்டிட்டு வராங்க. ஆனா அந்த சின்ன பையனை வந்து அதுக்கு பிறகு அந்த லால்கிற அந்த நேபாளி குர்காவால பார்க்கவே முடியல. அவர் எத்தனை வாட்டி வந்து கெஞ்சினாலும் இந்த வீட்டுக்குள்ள விடல, அந்த பையனை பார்க்கவும் முடியல. அதுக்கு பிறகு அங்கிருந்து அவங்க மாறியும் போயிடுறாங்க. இவருக்கு என்ன சந்தேகம், அந்த பையனை நம்ம அந்த மாதிரி பண்ணினோமே, ஒருவேளை அதனால அவன் தான் என்னோட பையனை கடத்தி வச்சிருப்பானோ அப்படின்னு அது போகுது. இந்த மனுஷன் மனசு வந்து எப்படி இப்ப நம்மளே ரொம்ப ஹானஸ்டா யோசிச்சோம்னா, நம்ம வீட்லயே ஒரு பொருள் காணா போச்சு அப்படின்னா நமக்கு முதல்ல யார் மேல எண்ணம் போகும், யார் நம்மளை பொறுத்தவரையிலும் வலுவிழந்தவர்களா நம்ம நினைக்கிறோமோ அவங்க மேலதான் வந்து நமக்கு அந்த எண்ணம் போகும் இல்லையா. ஒரு எலக்ட்ரீஷியனோ பிளம்பரோ யாராவது வந்துட்டு போயிருந்தா, யாரெல்லாம் இன்னைக்கு வீட்டுக்கு வந்துட்டு போயிருந்தாங்கன்னு அவங்க மேலதான் நமக்கு எண்ணம் போகும். அது மாதிரி இவருக்கும் என்ன போகுது, அந்த லால் தான் கடத்தி இருப்பானோன்னு இவர் நினைச்சிட்டு அவனை விசாரிக்கலாம்னு நினைக்கும் போது அவனே இந்த லாலே வந்து பையனை கூட்டிட்டு வரா. இவருக்கு ரொம்ப அதிர்ச்சியா போகுது. இந்த லால் வந்து இந்த நேபாளி குர்காவோட பையன் காணும்னு அவன் ரொம்ப கஷ்டப்பட்டதை வந்து பார்த்துட்டு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி போலீஸ்ல எல்லாம் தேடி தேடி அந்த பையன் வந்து இவங்களோட கொடுமை தாங்காம வீட்டை விட்டு ஓடி போயிருக்கான். அவன் அங்கங்க திரிஞ்சிட்டு இருந்தவனை வந்து ஒரு தன்னார்வலர் பார்த்து அவனை ஒரு குழந்தைகள் காப்பத்துல சேர்த்திருக்காங்க. அங்க வழியா அவன் கிடைச்சிடுறான். ஆனா அந்த பையன் வந்து இந்த பையன் வீட்டுல இருந்து தொலைஞ்சு போனோன்னு இவனை அந்த பையன் கண்டுபிடிச்சு இந்த வீட்டுலதான் இவன் அவ்வளவு கொடுமை அனுபவிச்சிருக்கான்,
ஆனாலும் அவன் அதெல்லாம் மனசுல வச்சுக்காம, ஐயோ இவன் தனியா நிக்கிறானேன்னு இவனை கண்டுபிடிச்சு அவங்க அப்பா கிட்ட கூட்டிட்டு வந்து கொடுத்து, அவங்க அப்பா வந்து அந்த லால் வந்து இந்த மார்வாடி பிசினஸ் தொழிலதிபர்கிட்ட வந்து குழந்தைய கொண்டு சேர்க்கிறாரு. இவருக்கு வந்து பதறி போகுது. நான் எவ்வளவு கொடுமையெல்லாம் பண்ணியிருக்கேன் இவனுக்கு, இவன் குழந்தைய இவங்கிட்ட இருந்து பிரிச்சுட்டேன். ஆனாலும் எப்படி இவன் வந்து கொண்டு வந்து அவனோட கால்ல போய் விழுந்துட்டு அவனுக்கு என்ன பைசா கொடுக்கணும்னு பண்றாரு. ஆனா அவன் வந்து இது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். இதுக்கு நீங்க போய் குடும்பத்தோட சந்தோஷமா தீபாவளி கொண்டாடுங்கன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப சாதாரணமா போயிடுறான். அஹ் எப்படி இருந்திருக்கும் இந்த இடத்துல? அவ வந்து எதுவுமே எதிர்பார்க்கல. அவன் நினைச்சிருந்தா இந்த பையனை கொண்டு வந்து கொடுத்ததுக்கு இவர்கிட்ட இருந்து அன்பளிப்பு வாங்கியிருக்கலாம், இல்ல நீங்க பைசா கொடுத்தாதான் இந்த பையனை தருவேன்னு சொல்லியிருக்கலாம், இல்ல வன்மம் தீர்த்துக்க முயற்சி செஞ்சிருக்கலாம். எவ்வளவோ வாய்ப்புகள் அந்த நேபாளி அந்த லாலுக்கு இருந்த போதும் அது எதையுமே தேர்ந்தெடுக்காம தன்னுடைய கோர் வேல்யூ என்னவோ, தான் எதை நம்புறானோ அதுக்காகவே அதை பத்தி இருந்த அந்த ஒரு கேரக்டரைசேஷன் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது. இந்த மாதிரி இருக்கிறவங்களாலதான் மழை பெய்யும் நம்ம சொல்லுவோம் இல்லையா, வையத்தில் ஒருவர் உளரே இல்லை. அது மாதிரி ஆனா ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு கேரக்டரைசேஷன் இருந்த ஒரு கதை. ஸோ இதுவும் அந்த ஒரு அன்போட, சமூக அன்போட, சமூக அக்கறை பொறுப்போட ஒரு வெளிப்பாடா இந்த கதை எனக்கு இருந்தது. இந்த மீட்பு என்கிற ஒரு கதை. அதுக்கு பிறகு எனக்கு இன்னொரு ரொம்ப என்ன பாதிச்ச ஒரு கதை எதுன்னா, இந்த திரு கவிப்பித்தன் அவர்கள் எழுதியிருக்கிற மரண ருசி அப்படிங்கிற அந்த கதை. இது வந்து இந்த பேரே கொஞ்சம் மரண ருசி அப்படிங்கும்போது நம்மள வந்து ஏதோ ஒரு விதத்துல அது தயார் பண்ணுது. இந்த தலைப்பே வந்து நம்மள இங்க என்ன இருக்கக்கூடும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு விதத்துல தயார் பண்ற மாதிரிதான் இருந்தது. ஆனா கதைக்குள்ள என்ன இருந்ததுங்கிறது நான் கொஞ்சமே எதிர்பார்க்காத ஒரு கதை களமும் கதை கருவுமாக அது இருந்தது. செல்லப்பிராணி வளர்க்குறவங்களை எல்லாம் நான் பார்த்துருக்கேன். ரொம்ப இங்க எத்தனை பேர் டாக்ஸ் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா பெட்ஸ் வளர்க்குறவங்க வந்து தன்னோட குடும்பத்துல ஒருத்தரவங்களாதான் அதை ஒரு குழந்தையாதான் அவன் இவன் என்னோட வீட்டுல 2 குழந்தை இருந்தா அவனோட தம்பி தங்கன்னு சொல்லி பார்த்து அந்த மாதிரியான இவ்வளவு பாசமா பெட்ஸ் மேல இருக்கிறவங்கள நான் பார்த்திருக்கேன். இந்த கதையில வந்து ஒரு குப்பன் அப்படிங்கிறது ஒரு ஆண்டி அந்த குலத்தை சேர்ந்தவங்க, அவனும் அவனுடைய மனைவியும் ஒரு பன்றிய வந்து ரொம்ப பாசமா வளர்க்குறாங்க. எதுக்காகன்னா, அந்த அவங்களோட இனத்துல வந்து வருடத்துக்கு ஒரு முறை அந்த சாமிக்கு பெரியாண்டவருங்கிற சாமிக்கு வந்து அவங்க ஒரு படையல் போடணும். தனித்தனியா ஒருத்தரும் ஆடு, கோழி, சேவல்னு அவங்களோட பிரார்த்தனைகளுக்கான பலியெல்லாம் கொடுத்தாலும், ஒரு பன்றிய வந்து வருடம் பூரா வளர்த்து ஒரு குட்டி பன்றிய வாங்கிட்டு, நல்ல பன்றியா போய் குட்டி பன்றி வாங்கிட்டு வந்து அதுக்கு எல்லாரும் பைசா கொடுக்கணும். அந்த அந்த இனத்துல இருக்கிற அத்தனை பேரும் பைசா கொடுத்து இந்த குப்பனும் அந்த அவனுடைய மனைவியும் அதை வளர்க்கிற பொறுப்பு வச்சுக்கிறாங்க. அதுக்கு வந்து வேலைக்கு கம்பு கூழ்வரகு சோளம் அரிசிங்கிற மாதிரி எல்லாத்தையும் போட்டு அதுக்கு கஞ்சி காய்ச்சி அது ரொம்ப சிறப்பா அதை பார்த்துட்டு வந்து கடைசியில அந்த வருட முடிவுல அந்த விழா சாமிக்கு அந்த பூஜனை படையல் எல்லாம் பண்ற அன்னைக்கு அந்த பன்றியை பலி கொடுத்து அந்த மாமிசத்தை வந்து அவர்கள் எல்லோரும் சாப்பிடுவது அப்படிங்கிறது ஒரு பழக்கமா இருக்கு. அதை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அட்மோஸ்ட் ரெவரன்ஸோட அவங்க வந்து அதை பண்றாங்க. இவங்க 2 பேரும் இதை வளர்க்கறது எப்படின்னா, எனக்கு வந்து எப்படி ஒருத்தவங்க அப்படி பேசுறது உண்மைதான் இருந்தாலும் அந்த பேச்சை அப்படியே எழுத்துல கொண்டு வந்தது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அந்த மொழி ரொம்ப சிறப்பா நேரா இருந்து பார்த்து ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்துட்டு எழுதியிருக்கணும் போல, அப்படி அந்த ஒரு உண்மைக்கு அப்படியே நெருக்கமா இருக்கக்கூடியமான ஒரு மொழியில வந்து இந்த கதை எழுதப்பட்டிருந்தது. இங்க கணவனும் மனைவியும் அந்த அந்த பன்றிய வந்து அந்த பன்றி குட்டியை வந்து குழந்தையாவே பாதிக்கிறாங்க, மகனாவே. அது எப்படின்னா சொல்றாரு, குழந்தை கத்துது பாரு, சீக்கிரம் அந்த புண்ணாக்க கொண்டு வா. இவ என்ன சொல்றான், அந்த கணவன் வந்து அந்த பன்றி கிட்ட ஏதாவது சீண்டி அதை ஏதாவது வம்பு பண்ணினா, ஏன் குழந்தைகிட்ட போயிட்டு இப்படி நீ வம்பு பண்ற, அதை நிம்மதியா விட அப்படின்னு சொல்ற அளவுக்கு 2 பேரும் வந்து அவ்வளவு கண்ணும் கருத்துமா அந்த பன்றி குட்டியை வளர்த்துட்டு வராங்க. இன்னொரு 3 நாள்ல வந்து அந்த பூஜைக்கான நாள் நெருங்குது. இந்த பன்றி பேசாம ரொம்ப சோகமா படுத்துட்டு இருக்கு. சோ இவங்களுக்கு தெரியுது இன்னும் 3 நாள் தான் இந்த பன்றி உயிரோட இருக்க போகுது. ஒருவேளை அதுக்கும் அது தெரிஞ்சிடுச்சோ அப்படிங்கிற ஒரு எண்ணம், வருத்தம். இந்த குடும்பமே ஒரு சோகத்துல இருக்கு. இதுக்கு நடுவுல அவங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய சோகம் என்னன்னா, அவங்களோட மகன் ஒரு 7-8 வயசுல வந்து குளத்துல மூழ்கி இறந்துடுறான். அப்ப இவங்க 2 பேருக்கு ஒரு பெரிய ஆற்றாமை, ஒரு பெரிய துக்கம் வருது. என்னன்னா, வருடம் அது ஒரு வருஷம் பூரா அந்த பன்றியை வந்து அவ்வளவு ஆசை வளர்த்துட்டு கொண்டு போய் நம்மளே அதை பலி கொடுக்கறோமே, அந்த பன்றி செத்து போகுது இல்ல. இப்போ அது மாதிரி நம்ம பண்றதுனாலதான் அந்த வலி நமக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நம்மளோட குழந்தைய வந்து கடவுள் அந்த மாதிரி எடுத்துட்டாரு போல இருக்குன்னு கூட அவங்க நினைச்சிட்டு நாங்க இனிமேல பன்றிய வளர்க்க மாட்டோங்கிற முடிவை கூட எடுக்கிறாங்க. ஆனாலும் சரியா வரலன்னு சொல்லிட்டு ஊர்க்காரவங்க எல்லாம் சேர்த்து
அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அந்த பன்றியை வளர்க்க வைக்கிறாங்க. அந்த நாள் வந்துருது. இவர் வந்து குளிச்சு அதுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் பூசி அந்த பன்றியை வந்து ஊர்வலமா கூட்டிட்டு வராங்க பலி கொடுக்கறதுக்கு. அதுக்குள்ள மீதி ஊர் ஜனங்கள்லாம் அந்த சாமி இருக்கிற மரத்தடியில போய் அவங்கவுங்களும் பொங்கல் வைக்கிறது, படையல் போடுறதுன்னு அந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பன்றி வந்து ஒரு 100 மீட்டர் தூரத்துல வந்து படுத்துக்குது தரையில, எழுந்து வரவே மாட்டேங்குது. அந்த குப்பன் வந்து கெஞ்சுன்னு கெஞ்சுறான், எப்படியாவது இந்த பன்றியை வாடா வாடா வாடான்னு. அது வந்து நகர்றதாவே இல்ல. அது மாட்டுக்கு பேசாம படுத்துட்டே இருக்கு. எல்லாருக்கும் பொறுமை போகுது. எல்லாருக்கும் என்னன்னா, பன்றிய பலி குடுத்துட்டு அதனோட மாமிசத்த சமைச்சு சாப்பிடணும். இதுக்காக தான் அவங்களுக்கு மத்தவங்களுக்கெல்லாம் என்னன்னா, அந்த பன்றி மாமிசத்த சமைச்சு சாப்பிடுறதுங்கிறது அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. அதுக்காகவே வெளியூர்ல இருந்தெல்லாம் வந்து தங்கி இருக்கிறவங்க. இதுவானா படுத்துட்டு அழிச்சாட்டம் பண்ணிட்டு இருக்கு, நகரவே மாட்டேங்குது. இவனானா அதுகிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கான். எல்லாருக்கும் வந்து பொறுமை போயிடுது. ஒரு டிராக்டரை எடுத்துட்டு வா, எப்படியாவது கட்டி புடிச்சு, ஏன்னா அது 2 வருஷமா வளர்த்து அது ஒரு 6 அடிக்கு நல்ல ஒரு குட்டி யானை குட்டி மாதிரி சைஸ்ல இருக்கு அந்த பன்றி. சோ ஒரு டிராக்டர் எடுத்துட்டு வந்து நம்ம இழுத்துட்டு போலாம் அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் அந்த மல்லிகாங்கிற அந்த குப்பனோட மனைவிக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சு அவ பதறிட்டு ஓடி வரா. என்ன ஆச்சு, என் பிள்ளை ஏன் இப்படி ரோட்ல படுத்துட்டு இருக்கான், வரமாட்டேங்கிறானேன்ட்டு ஓடி வரா. ஓடி வந்து அந்த பன்றிகிட்ட கெஞ்சுறா, எப்பா எழுந்துருடா வா, ஏன் நீ இப்படி படுத்துட்டே இருக்குன்னு. அது பேசாமலே இருக்கு. அவங்க சொல்றாங்க, அதுல எழுதியிருக்காரு, அதனோட மூச்சுல அது அது கிட்ட போய் அவ முகத்தை வைக்கும் போது அந்த பன்றியோட மூச்சு காற்று வருது இல்ல, அந்த மூச்சு காற்றுல நடுக்கம் இருந்தது அப்படின்னு எழுதுறாரு. இப்போ அந்த பன்றிக்கு வந்து தான் இறக்க போகிறோம்ங்கிறத அது உணர்ந்திருக்கு. அதனோட நடுக்கம் வந்து அந்த மூச்சு காற்றுல எவ்வளவு ஒரு நுண்ணியமா, இதுக்கு மேல என்னத்தை நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு வேணும். அந்த ஒரு வாக்கியத்திலேயே அது புரிஞ்சுடுற மாதிரி இருந்தது. அது காலை பிடிச்செல்லாம் கெஞ்சுறா, வந்துடு வந்துடுன்னு. அது நகர்றதாவே இல்ல, சோகமா படுத்துட்டே இருக்கு. இப்போ யாரோ ஒருத்தவங்க ஒரு வார்த்தை சொல்லிடுறாங்க, இவங்க இதை வளர்க்கறதுல ஏதோ ஒரு குறை பண்ணியிருக்காங்க, நம்ம மாசம் மாசம் பணம் கொடுத்தோம், ஆனா இவங்க அதை பன்றிக்கு தான் செலவு செய்தாங்களா இல்ல தனக்கே பண்ணிக்கிட்டாங்களான்னு தெரியல, அதனால ஏதாவது ஒரு தெய்வ குத்தம் நடந்திருக்கலாம்னு. அதை கேட்டோன்னே இவளுக்கு சர்வ நாடியும் ஒடுங்கி போய் இந்த பன்றி கால்லயே விழுந்து சொல்றா, எப்படி இருந்தாலும் உன்னை இவங்க விட போறது இல்ல. இந்த வார்த்தையை கேட்டுட்ட பிறகு நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேன், நீதான் என்னை காப்பாத்தணும் சாமி அப்படின்னு அந்த பன்றிகிட்ட கெஞ்சுற போது அது புரிஞ்ச மாதிரி எழுந்து பேசாம நடந்து போக ஆரம்பிக்குதுன்னு. இவளோட கண்ணுல வந்து அந்த நிமிஷம் அந்த பன்றி தெரியல, தான் வளர்த்து பறிகொடுத்த மகன் தான் அங்க தெரிஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்காரு. இது வந்து இந்த களமும் இந்த கருவும் எனக்கு புதுசா இருந்தது. ஆனா எழுதின விதம் வந்து முதலாக இந்த 12 கதைகள்ல இதுதான் ரொம்ப சிறந்தது அப்படின்னு எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் தான் இந்த 12 கதைகளும் வந்திருக்கணும் அப்படின்னாலும், முதல் கதையா இது தொகுப்புல இது இடம்பெற்றது வந்து எனக்கு ரொம்ப சிறப்பா இருந்தது. ஏன்னா யூ செட் த ஸ்டாண்டர்ட் ஹைன்னு சொல்லுவோம்ல, இந்த கதை இப்படி இருந்தா இதுக்கு அடுத்தடுத்த கதைகள் இன்னும் எப்படி இருக்கும்னு அந்த ஒரு வாசகருக்கான டோன், அந்த கான்டெக்ட் செட் பண்ற மாதிரி இந்த கதை வந்து அப்படி ஒரு அந்த கதை களமாகட்டும், அதை எழுதின விதமாகட்டும், அந்த நெகிழ்ச்சியான முடிவாகட்டும், இந்த பன்றிக்கும் அந்த பெற்றோருக்கும் அவரு கொடுத்திருக்கிற அந்த ஒரு பிணைப்பாகட்டும், இது எல்லாமே ரொம்ப அற்புதமா இருந்தது. ரொம்ப ஒரு சிறப்பான வாசிப்பு அனுபவமா இருந்தது அந்த கதை. இதுக்கு அடுத்தது வந்து என்ன சொல்லணும்னு நினைச்சேன்னா, அன்பு பத்தி பேசிட்டு இருந்தோம். ஆஹ் இன்னொரு வலிமையான விஷயம் வந்து வார்த்தை இல்ல, ஒரு சொல். வார்த்தை வந்து ரொம்ப வலிமை மிக்கது இல்லையா? நம்ம கிட்ட இருக்கிற வரையில அது நம்மளோட கண்ட்ரோல்ல இருக்கும். ஒண்ணு நம்ம வெளியில சொல்லிட்டோம்னா அது அப்புறம் நம்மளோட கண்ட்ரோல்ல இல்ல ஒண்ணு. 2வது, ஒரு வார்த்தை எப்படி வந்து ஒரு அன்புங்கிறது வந்து ஒரு மனுஷனை வந்து ஒரு இறுக்கமா இருக்கிற கல்லு மாதிரி இருக்கிற ஒரு மனுஷனை வந்து அன்பின் மூலமா நம்ம இலக்கி நிறுத்தி கொண்டு வர முடியுமோ, இல்லது கலங்கி இருக்கிற ஒரு மனுஷனை அன்பின் மூலமா ஒரு உறுதியானவனா தைரியமானவனா ஆக்க முடியுமோ, அதே மாதிரியான ஒரு வலிமை சொல்லுக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சொல் வந்து ஒருத்தரை ஆக்கவும் முடியும், அந்த ஒரு சொல்னால ஒருத்தர் அழியவும் முடியுங்கிற மாதிரி. அந்த மாதிரி ஒரு சொல் ஏற்படுத்துகிற தாக்கத்தை வச்சுட்டு ஒரு 2 கதை இதுல எனக்கு அது அப்படி நான் ரிலேட் பண்ணிக்கிட்டேன். ஒரு கதை வந்து என்னன்னா, திரு எம் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் எழுதியிருக்கிற மூடிய சாளரம் அப்படிங்கிற ஒரு கதை. இந்த கதையை வந்து ஒரு சின்ன பையன் கறி நெசவு பண்ணுகிற ஒரு குடும்பம். அந்த கதை தொடங்கும் போது அந்த பையனோட அம்மா வந்து ஒரு மரணப்படுக்கையில இருக்காங்க. அவங்க அப்பா வந்து அவர் வந்து புறா வளர்ப்புல ஒரு தீவிரமான வெறியரா இருக்காரு. இவங்க அம்மா என்ன சொல்றாங்க, உங்க அப்பாவுக்கு வந்து 3 கூட பிறந்த தங்கைகள். அவங்க 3 பேரும் கல்யாணம் பண்ணி கொடுத்தோன்னு இவரோட வெறுமையை போக்கிக்கிறதுக்காக அவர் அந்த புறாவெல்லாம் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாரு போல இருக்குன்னு. அவருக்கு புறா தான் சிந்தனையே. ஃபுல்லா காலையில இருந்து ராத்திரி வரையிலும் புறாவை பத்தி, அதுக்கு தானியம் போடுறது, அதை வெளியில விடுறது, புடிச்சு இதுல வைக்கிறது, அதுக்கு மருந்து பாக்குறது, இது மாதிரி அவரோட
நாள் முழுவதும் புறாவோடவே அவர் செலவிடுகிறார். இந்த பையன் சின்ன பையனா இருக்கும்போது அவங்க அம்மா இதை சொல்லிட்டு இறந்து போயிடுறாங்க. பள்ளிக்கூடத்துல படிப்பை தொடர முடியாம அவன் வந்து அவனே தறித்தொழில நெசவு தொழில அவனே உட்கார வேண்டிய நிலைமை ஏற்படுது. ஏன்னா அப்பாதான் புறாவோடவே புறாவா அவரும் இருக்காருன்னு. இப்போ அந்த கூடியிருக்கிற அத்தைகள்லாம் என்ன பண்றாங்க, அந்த பையனுக்கு கொஞ்சம் உதவி செய்திருக்கலாம். அந்த ஒரு அத்தையோட பொண்ணதான் இவனுக்கு கல்யாணம் பண்றதா அவங்க பேசியிருக்காங்க. ஆனா அவங்க கல்யாணம் பண்ணலாமான்னு கேட்கும்போது ஒரு அத்தை வந்து என்ன சொல்லிடுறாங்க, அப்பனும் பையனுமே அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன பண்றோம்னு தெரியாம இருக்கிற ஒரு குடும்பத்துல நிக்கிறாங்க. அந்த இடத்துல போய் என் பொண்ணை கொடுத்தா அவ கஷ்டப்படுவா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாங்க. சின்ன பையன் சின்ன பையன் தன்னுடைய சொந்தம்னு அத்தை அப்பா எல்லாம் நினைச்சிருக்கும் போது அவங்கள்ட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தை வரும்போது அவனை வந்து அது ரொம்ப ஆழமா பாதிச்சிடுது. அவன் என்ன பண்றான், இவங்க வீட்டுக்கு பின்னாடி வீடுதான், அந்த ஜன்னல் வழியா அந்த வார்த்தைகள் கேட்டோன்னே எழுந்து வந்து அந்த ஜன்னலை சாத்திடுறான். அதுல இருந்து ஒரு வெறி பிடிச்சவன் மாதிரி ஆயிடுறான். எப்படி எல்லாம்னா நேர்மையான வழிகளை சம்பாதிச்சு நான் பணக்காரனா ஆகணும். சோ நெசவு தொழில் ஒரு சைடு, சீட்டு பிடிக்கிறது ஒரு சைடு, நிலம் வாங்கி விற்கிறது ஒரு சைடு, யாருக்கு ஏதாவது உதவி வேணும் செய்யற அந்த மாதிரியான அங்கங்க தனக்கான இணைப்புகள், நட்புகள் எல்லாத்தையும் ஏற்படுத்திக்கிட்டு அவன் முன்னேறிக்கிட்டே இருக்கான். பைக் அதெல்லாம் வந்து ஒரு நம்ம டிவி ஆட் ஒன்ல வரும். ஒரு கட்டம் மாறும் போதும் முதல்ல நடந்து போனவர் அப்புறம் சைக்கிள்ல போவாரு, அப்புறம் பைக்ல போறது, அப்புறம் கார்ல போறது அப்படின்னு வர்ற மாதிரி இந்த இதுலயும் அந்த பையனோட வளர்ச்சி வந்து கட கட கடன்னு முன்னேறிக்கிட்டே வருது. கூட அவங்க அத்தைகளுக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கு, என்னடா அது இவன் இப்படி போறானே அப்படின்னு. ஆனா இப்ப பைசா வந்துருச்சுன்னு போய் ஒட்டிக்க முடியாது. ஆனா அதுக்காக அப்படியே விடவும் முடியாது. சோ அண்ணன் கிட்ட வந்து திருப்பி வந்து பேசுறாங்க. இப்ப ரொம்ப பையன் வந்து வீடு கட்டி இப்ப பைக்கு போய் இப்ப காரெல்லாம் வாங்கியாச்சு, மாடி வீடெல்லாம் கட்டியாச்சு, ரொம்ப வசதி ஆயிட்டான் பையன். அவனுக்கு கல்யாணம் பண்ணலாம்னு சொன்னாலும் அவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். ஒரு வெறியோட தான் தன்னை இந்த சமூகத்துல தன்னோட உறவினர்களுக்கு முன்னாடி நான் என்ன நிரூபிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு இதுல வந்து அவன் வெறி பிடிச்சவன் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கான். அந்த அத்தையே வந்து அத்தைகள்லாம் வந்து திருப்பி எப்படியாவது அண்ணங்கிட்ட பேசி அந்த பொண்ணை வந்து அந்த பையனோட திருப்பியும் நம்ம இணையணும் அப்படிங்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா இவன் வந்து அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கவே இல்லை. புது வீடு கட்டிடுறான். புது வீடு கட்டும்போது என்ன பண்றான், அந்த பழைய வீட்டுல ஜன்னல் இருந்ததுல அந்த இடத்துல இருக்கிற அந்த ஜன்னலை எடுக்காம அதை வந்து அப்படியே வச்சுட்டே அந்த வீடை கட்டுறான். அது ஒரு ஐசோர் மாதிரிதான் இருக்கு, அது ஒரு பொருந்தாம தான் இருக்கு அந்த இடத்துல. பட் ஸ்டில் அந்த எடுக்காம அதை அப்படியே வச்சு கட்டுறான். இப்ப கேக்குறாங்க, ஏன் இது இந்த ஜன்னல் ஏன் இன்னும் அவன் எடுக்காம வச்சிருக்கான், அது நல்லா இல்லையே, எடுக்க சொல்லலாமே அப்படின்னு எல்லாருக்கும் தோணுது. அப்பா என்ன பண்றாரு, ஒரு நாளைக்கு அந்த எல்லா புறாக்களையும் வந்து போதுன்ற ஒரு முடிவு எடுத்து அது எல்லா புறாவையும் கொடுத்துடுறாரு. வளர்க்குற இன்னொரு ஆள்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துடுறாரு. அப்போ அந்த ஒரு நண்பர் வந்து கேக்குறாரு, ஏன் இப்ப நீங்க புறாவெல்லாம் கொடுத்துட்டீங்க, இல்ல போதும்னு இருக்கு, அப்ப இந்த ஜன்னலை எடுத்துடலாமே, அவனுக்கு இவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு, இன்னமும் அன்னைக்கு அவங்க சொன்ன ஒரு வார்த்தைக்காக இன்னும் அந்த ஜன்னலை ஏன் இந்த பையன் புடிச்சிட்டு தொங்குறான் அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, இதுவும் புரியறதுக்கான ஒரு காலம் வரணும். இப்ப நான் வந்து புறான்னு புறாவோடவே இருந்து இன்னைக்கு நான் புறாதான் உலகமேன்னு இருந்து இப்ப அப்படியே எல்லாத்தையும் நான் விடலையா, இந்த லெட் கோ, அந்த அந்த மொமெண்ட்ல தான் அந்த அப்பா இருக்காரு. அந்த லெட்டிங் கோன்னு சொல்றோம்ல, அந்த மொமெண்ட்ல தான் அந்த அப்பா இருக்காரு. அது மாதிரி அவனுக்கும் அந்த மாதிரி ஒரு நாள் புரியும். இத்தனை வன்மம், இத்தனை கோபம், இத்தனை இந்த குணங்கள் எல்லாம் வந்து எதற்காக இது இத்தனை ஓடினேன் அப்படின்னு அவனுக்கும் புரியறதுக்கான ஒரு நாள் வரும். அது வந்து நான் பொறுத்துதான் ஆகணும், பொறுத்துதான் இருக்கணும், அது அவனுக்காக தான் புரியணும் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து அஹ் அந்த புறாக்களை வந்து நமக்கு பிடிச்ச எதோட வேணாலும் நம்ம உருவகப்படுத்திக்கலாம் போலதான் எனக்கு இருந்தது. ஒருத்தருக்கும் ஒரு பேஷன் இருக்கலாம், இல்ல ஒரு விருப்பம் இருக்கலாம், இல்ல ஒண்ணு முக்கியம்னு நமக்கு வாழ்க்கையில தோணலாம். அது ஒருத்தருக்கும் மாறுபடலாம். ஆனா அவங்கவுங்களுக்கு எது முக்கியம்னு தோன்றதோ அதை மட்டும்தான் நம்ம வந்து பிடிச்சுக்கிறோம் கெட்டியா. ஆனா என்னைக்கோ ஒரு நாள் நமக்கு வாழ்க்கையில புரிய வரும், எது உண்மையில முக்கியம், நம்ம எதுக்கு பின்னாடி எல்லாம் நம்ம ஓடிட்டு இருந்தோமோ, எதெல்லாம் நமக்கு வாழ்க்கையில முக்கியம்னு நினைச்சோமோ ஆக்சுவலா அதெல்லாம் முக்கியம் இல்ல அப்படின்னு நினைச்சு அந்த ஒரு ரியலைசேஷன் வர அன்னைக்கு ஒரு லெட் கோ. அந்த மாதிரிதான் எனக்கு அந்த புறாக்கள் அந்த அப்பா விடுறது வந்து அவரோட ஒரு லெட்டிங் கோ மொமெண்ட் மாதிரிதான் இருந்தது. அது அவனுக்கு அந்த பையனோட அவன் ஒரு சின்ன பையனா இருக்கிறதுனால அவனுக்கு அந்த வார்த்தை ஏற்படுத்தின தாக்கம் அவ்வளவு இருந்திருக்கு. அதை வந்து அவனும் அந்த இடத்துக்கு நகருவான் ஒரு நாளைக்கு அப்படின்றத அவங்க அப்பா சொல்ற மாதிரி அந்த கதை முடிச்சிருந்தாங்க. சோ இந்த ஒரு கருத்தை வந்து இந்த கதையில சிறப்பா வெளிப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஒரு சுவாரஸ்யமான வாசிப்பா இருந்தது, ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரீட். அதனால இந்த கதை நல்லா இருந்தது. இன்னொரு இந்த ஒரு சொல் அப்படிங்கிறதுக்கான இன்னொரு ஒரு முக்கியமான கதை வந்து ரொம்ப புகழ்பெற்ற எழுத்தாளர் திரு பெருமாள் முருகன் அவர் எழுதியிருந்த சந்தைக்கடை அப்படிங்கிற ஒரு கதை.
இந்த கதை படிக்கும்போது எனக்கு வந்து ஒரு ஒரு கதையில கதை எப்படி எழுதணும் அப்படிங்கறதும் எனக்கு இதுல வந்து ஒரு சின்ன பாடம் இருந்த மாதிரி எனக்கு ஒரு இருந்தது. இந்த கதையில வந்து ஒரு அப்பா அப்பா அம்மா, அவங்களுக்கு ஒரு 6வது படிக்கிற ஒரு பையன். இந்த பையன் வந்து ரொம்ப சந்தோஷமா அன்னைக்கு ஸ்கூலுக்கு கிளம்புறான். சோ இவர் சொல்ற அந்த அப்பா நினைச்சு பாக்குறாரு, சார் நான் இன்னொரு ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கலாம் இல்லையா? 7:05 எடுத்துக்கலாம். 7:15 வரையிலும் செவன் பேசலாம். டுவெண்ட்டி 7:20 வரைக்கும் எடுத்துக்கலாம். ஓகே. சோ இந்த பையன் வந்து சந்தோஷமா ஸ்கூலுக்கு கிளம்புறான். இந்த அப்பா நினைச்சு பாக்குறாரு, டெய்லி காலையில இவனுக்கு தார்குச்சி போடணும். காலம்பற எழுந்துக்கிறது சொல்றதுல இருந்து, குளிக்க வைக்கிறதுல இருந்து, சாப்பாட வைக்கிறதுல இருந்து, ஸ்கூல்ல ஷூ சாக்ஸ் போட்டு பேக் எடுத்து கொண்டு பஸ்ல கிளப்புற வரையில தார்குச்சி போடணும். ஆனா இப்பெல்லாம் இந்த ஒரு வாரமா துள்ளி குதிச்சு காலையில எழுந்து அவனே ஓடுறான் ஸ்கூலுக்கு. என்ன விஷயம்னா, ஸ்கூல்ல வந்து ஆண்டு விழாவும், விளையாட்டு தினம் ஸ்போர்ட்ஸ் டேயும் நடக்கிற ஒரு பீரியட். அந்த ஒரு வாரம். அப்பதான் குழந்தைங்களுக்கு எல்லாம் வந்து அந்த பள்ளியோனோட தினந்தோறும் இருக்கிற எல்லா இறுக்கங்களும் குறைஞ்சு ஒரு ஃப்ரீயா விட்டுடுறாங்க அந்த ஒரு வாரம். சோ அது வந்து அப்படி ஒரு சந்தோஷமா இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு வந்து அவங்களா அந்த மாதிரி அவங்களே விருப்பமா போகிற மாதிரி இருக்கிறதெல்லாம் இவங்க அப்பா அதெல்லாம் பார்க்கும்போது இவருக்கு ஆச்சரியமா இருக்கு. அதுல ஒண்ணு சொல்லியிருக்காரு. என்னன்னா, அந்த குழந்தைகள் வந்து அந்த 1 வாரம் 10 நாள் வந்து அப்படி ஒரு கொண்டாட்டமா ஏன்னா அந்த பிராக்டிஸ், ரிஹர்சல் எல்லாம் முடிச்சு அந்த ஃபைனல் டே வரையிலும் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. சனிக்கிழமை பொதுவா இது வந்து எல்லா ஸ்கூல்ஸ்லயுமே நடக்கிறது. எங்க ஸ்கூல்லயும் அப்படிதான் நடந்திருக்கு. சனிக்கிழமை அன்னைக்கு தான் அந்த ஃபங்ஷன் வைப்பாங்க. சண்டே ஒரு நாள் ரெஸ்ட். மண்டே மார்னிங் நம்ம ஸ்கூல்லயே இதெல்லாம் நடந்ததுன்னு நம்மளே ஆச்சரியப்படுற மாரி எல்லாம் திருப்பி ரொட்டீனுக்கு வந்துரும். அதுவரையிலும் ஜாலியா இருந்த டீச்சர்ஸ், ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே மாறி எல்லாரும் கிளாஸ் ரூம், டெஸ்ட், போர்ஷன்ஸ் அந்த மாரி ஆரம்பிச்சிடும். அப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, அது ரொம்ப துன்பமான ஒரு நேரம் குழந்தைங்களுக்கு. அது வரையிலும் ரொம்ப சந்தோஷமா இருந்த குழந்தைங்க எல்லாரையும் ஒரே நாள்ல மாறி திருப்பியும் உன்னோட பழைய ரொட்டீனுக்கு வான்னு சொல்றது வந்து, ஒரு பெரிய பேராறு, ஒரு வெள்ளத்தோட அடிச்சு ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு பேராறை ஒரே நாள்ல வற்ற வைக்க முடியுமா? அப்படின்னு கேட்கிறாரு. அந்த ஒரு உவமை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு பெரிய ஆறை, காட்டாற வந்து ஒரு நாள்ல வத்த வச்சு எப்படி நம்ம மணலா மாத்த முடியுமா? முடியாது. ஆனா, இந்த குழந்தைகளுக்கு வந்து அத்தனை சந்தோஷத்தையும் ஒரே நாள்ல வடிய வச்சு பேசாம அடுத்த நாள் வந்து கிளாஸ்ல உட்கார வைக்கணுங்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இந்த பையன் வந்து நாடகத்துல சேர்ந்து பேர் குடுத்து கலந்துக்கிறான். திகழ் அப்படிங்கிற அந்த பேரும் நல்லா இருந்தது. திகழ்ங்கிற ஒரு அந்த அவரோட பையன் பேரு வந்து திகழ். அவன் வந்து பள்ளிக்கூடத்துல நாடகத்துல பேர் குடுத்திருக்கான். இந்த நாடகத்துல வந்து இவங்களுக்கு பயிற்றுவிக்கிறதுக்கு வந்து ஒரு பயிற்சியாளர். அவர வெளியில இருந்து கூப்பிடுறாங்க. சில பள்ளிக்கூடத்துல வந்து டிராமாட்டிக்ஸ்ன்னு ஒரு பீரியடே இருக்கு. அது மாதிரி இவர் வந்து அதுக்கு பயிற்சி வைக்கிறவர்களும் இருக்காங்கல்ல. அதுல அந்த மாதிரி அந்த அண்ணன் வந்திருக்கான்னு இவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன எவ்வளவு நுணுக்கமா இதுல போட்டிருக்காங்கன்னா, ஒற்றை குழந்தையா இருக்கிறதோட பிரச்சனை என்னன்னா, அப்பா, அம்மாவோட கவனம் முழுசும் எப்பவும் அந்த குழந்தை மேலவே தான் இருக்கும். அதுவே குழந்தைகளுக்கு வந்து ஒரு அழுத்தத்த குடுத்துரும் அப்படின்னு. இந்த பையன் என்ன பண்றான், இந்த டிராமாட்டிக்ஸ் அந்த நாடக பயிற்சி வகுப்புகள் தொடங்கினதிலிருந்து ஒரு ஒரு நல்ல மாற்றம் தெரியுது அவன்கிட்ட. என்னன்னா, அதுவரையிலும் தடால் புடால்ன்னு இருக்கிறவன், அள்ளி அள்ளி சாப்பிடுறவன், என்ன பேசுறோம்னு தெரியாம கத்துறவன் வந்து என்ன பண்றான், தன்னை தானே அவதானித்துக் கொள்ள ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. தன்னுடைய உடல் உறுப்புகள அந்த ஒரு அவனோட உடல் மொழியில அவனுக்கு ஒரு கவனம் வருது. நான் எப்படி பேசணும், நான் எப்படி நடந்துக்கணும், எப்படி குரல்ல ஏற்ற இறக்கத்தோட இருக்கணும், என்னோட காரியங்கள் எப்படி இருக்கணும், அது எல்லாமே அந்த நாடக பயிற்சியில வந்து அவனுக்கு தன் உடலை பற்றியும், தன் மொழியை பற்றியும், தன் குரலை பற்றியும், தன் நடவடிக்கைகளை பற்றியுமான ஒரு புரிதலை கொடுக்குது. இவங்க பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தைக்கடை சந்தையில வந்து தானா போகிற ஒரு பையன் வந்து பல பேரை சந்திச்சு கடைசியில அவங்க அம்மாவோட சேர்றதுதான் அந்த நாடகத்தினோட கதை. இவனுக்கு வந்து ஒரு விவசாயி ஒரு வேஷம், ஒரு வெள்ளாட்டோட இருக்கிற விவசாயி வேஷம் கொடுக்குறாங்க. அதுக்காக குழந்தைங்களை வந்து சந்தை கடைக்கு, நிஜமான சந்தைக்கு கூட்டிட்டு போகிறதுக்காக ஏற்பாடு பண்றாங்க. அவங்களுக்கு சந்தைனா, நகரத்துல இருக்கிற குழந்தைக்கு சந்தைனா எப்படி தெரியும்? ஃபேர் அப்படின்னு சொன்னா ஒருவேளை கொஞ்சம் புரியலாம். அதுவும் இவங்க பார்த்திருக்கிற ஃபேர்லாம் வந்து மால்ல வாசல்ல போட்டு இருக்கிற அந்த யூஷுவல் ஃபேர்ஸ் தான் இவங்க பார்த்திருக்க முடியும். ஒரு நிஜமான சந்தை, தின்பண்டங்களும் பாத்திர பண்டங்களும், ஆடு மாடுல இருந்து எல்லாத்தையும் விற்கிற ஒரு சந்தையை வந்து இவங்க பார்த்திருக்க வாய்ப்பு இல்லைங்கிறதுனால அவங்க நிஜமான ஒரு சந்தைக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு ஸ்கூல்ல ஏற்பாடு பண்றாங்க. இவனும் பைசாலாம் எடுத்துட்டு போறான். அப்பா அம்மாக்கு விருப்பமானதெல்லாம் வாங்கிட்டு வரான். ரொம்ப சந்தோஷமா இருக்கான். இவங்களுக்கு வந்து அவன் மேல ஏற்பட்டிருக்கிற மாற்றம் வந்து ரொம்ப மகிழ்ச்சியை கொடுத்திருக்கு. நல்லா போயிட்டு இருந்த பையன் ஒரு நாள் திடீர்னு திரும்பி வரும்போது ரொம்ப சோகமா அழுதுட்டே வரான். மனைவி ரொம்ப பதற்றமா கணவனுக்கு கூப்பிடுறாங்க, சீக்கிரம் வாங்க அப்படின்னு. இவனுக்கும் ரொம்ப பதட்டமாகுது. போடா
பையன் அழுதுட்டே இருக்கான். என்னடா அப்படின்னு கேட்டா, என்னோட ரோலை மாத்திட்டாங்க அப்படின்னு. ஏன், என்ன ஆச்சு? இல்ல, என்னை வந்து ஒரு செருப்பு தைக்கிற கிழவனா மாத்திட்டாங்க. இன்னொரு பையன் பேர் சொல்லி அவங்க அம்மா வந்து ஸ்கூல்ல வாத்தியார் கிட்ட சண்டை போட்டாங்க, என் பையன் இந்த ரோல் எல்லாம் பண்ண மாட்டான், அவனுக்கு மாத்தி கொடுங்கன்னு. ஸோ என்னோட விவசாயி ரோலை வந்து அவனுக்கு கொடுத்துட்டு அவன் இருந்த செருப்பு தைக்கிற ஒரு கிழவரோட ரோலை வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அப்பா கூட அப்பா என்ன சொல்றாரு, பரவாயில்லடா, அதுவும் ஒரு ரோல் தானே, நீ எடுத்துக்கணும். இல்லப்பா, வாத்தியார் என்ன சொன்னாருன்னா, செருப்பு தைக்கிற கிழவெல்லாம் நீ ஈஸியா பண்ணலாம்டா, உங்க தாத்தா அப்படிதானே இருந்தாரு, உனக்கு அது ஜீன்லயே தானே வந்திருக்குமே, நீ அந்த ரோலை நல்லா பண்ணிடுவ அப்படின்னு சொன்னாருன்னு சொல்லும்போது இவங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கு. படிக்கிற நமக்கும் அதிர்ச்சியா தான் இருக்கு. ஏன்னா ஒரு ஆசிரியர்ங்கிற ஒரு ஸ்தானத்துல இருக்கிற ஒருத்தரால ஒரு சின்ன குழந்தைகிட்ட எப்படி அந்த மாதிரியான ஒரு அஹ், வாக்கியத்தை சொல்ல முடியும்? அப்ப அது எந்த அளவுக்கு புரையோடி போயிருக்கு. ஒரு வெளியில தானே நம்ம இதெல்லாம் பேசுறாங்க, ஆனா எந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள அது புரையோடி போயிருந்தா அந்த மாதிரியான ஒரு வாக்கியத்தை ஒரு குழந்தைகிட்ட சொல்ல முடியும்? இந்த மாதிரியான ஒரு சின்ன வயசுல அந்த வாக்கியம் ஏற்படுத்தக்கூடிய இம்பாக்ட், தாக்கம் அந்த குழந்தைக்கு எவ்வளவு தூரம் அதுல இருக்கக்கூடும், அதெல்லாமே நம்மளோட அஹ், நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு விட்டுடுறாரு. அந்த அப்பா என்ன சொல்றாங்க, அந்த பையனுக்கு அம்மா மட்டும் தானே ஸ்கூலுக்கு வந்தாங்க, உனக்கு நாங்க 2 பேரும் வரோம் ஸ்கூலுக்குன்னு சொல்றதா முடிச்சிருக்காரு. ஆனா இந்த கதை வந்து ஒரு குழந்தையோட உளவியல், ஒற்றை குழந்தையா வளர்றதனோட உளவியல், பள்ளிக்கூடத்துல அவங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள், அப்பா அம்மா அவங்களை அணுகக்கூடிய முறை, எல்லாமே சேர்ந்து இது வந்து எனக்கு ஒரு உளவியல், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஒரு உளவியல் கதையா தான் நான் இதை பார்த்தேன். கதையுமாகட்டும், கதை எழுதிய முதையுமாகட்டும் ஒரு பாடம் போலதான் இருந்தது. அந்த முடிவு வந்து ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்துகிற ஒரு முடிவாக இருந்தது. இதுவும் ஒரு நல்ல கதை. அப்புறம் இன்னொரு கதை வந்து திரு ஆயிஷா நடராஜன் அவர்கள் எழுதியிருக்கிற ஆபரேஷன் பகத்சிங் அப்படின்னு. இது மாதிரிலாம் இல்லாம கொஞ்சம் ஒரு மாடர்ன் கான்செப்ட்ல, ட்ரெண்டிங் டைம்ல இருக்கிற நிகழ்காலத்துக்கு ரொம்ப பொருந்தி போகிற மாதிரியான எழுதப்பட்ட ஒரு கதை. பெரிய பெரிய நிறுவனங்கள்ல இருந்து பணம் திருடு போகுது. பெரிய நிறுவனங்கள்லாம் வால்மார்ட், அமேசான் மாதிரியான ஒரு ரொம்ப பெரிய நிறுவனங்கள்ல இருந்து கோடிக்கணக்குல ஒரு நாள்ல அப்படியே பணம் காணா போகுது. அதை வந்து ஒரு சைபர் கிரைம் ஆபீசர், போலீஸ் ஆபீசர் வந்து பணம் போகுதுங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. ஆனா எப்படி எங்க நடக்குதுங்கிறது புரியல அவங்களுக்கு. அதுக்கான விசாரணை எல்லாம் அவங்க ஈடுபட்டு இருக்கும் போது அவருடைய மனைவியும் ஒரு போலீஸ் ஆபீசர், ஆனா அவங்க வந்து நுரையீரல் புற்றுநோயினால பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையா இருக்காங்க. அதற்கான சிகிச்சை 3-4 கோடி இவரால செய்ய முடியாது. அவரோட பையன் வந்து அவனும் தொழில்நுட்பத்துறையில வீட்ல இருந்து வேலை பண்ற ஒரு மகன் அவருக்கு. சோ அப்போ ஒரு சக போலீஸ் ஆபீசர் என்ன சொல்றாங்க, நீங்க எல்லாரும் பணம் காணுங்கிறதா கவலைப்படுறீங்க, ஆனா அந்த காணா போகிற பணம் வந்து எப்படி செலவாகுது? யூஸ்வலா மோசடி திருட்டெல்லாம் ஆச்சுன்னா அது அடுத்தாப்புல ஆயுத கடத்தலுக்கோ போதைக்கோ இந்த மாதிரி தான் இதுக்காக செலவாகும். ஆனா இது எங்க போகுது அப்படின்னு பார்த்தா, இது வந்து ஆஹ் அனாதை ஆசிரமங்களுக்கும், ரொம்ப ஏழையா இருக்கிறவங்களுக்கு, உடம்பு முடியாம இருக்கிறவங்களுக்கு அவங்களோட கடன் எல்லாம் கோடிக்கணக்குல, ஒரு 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 ஆப்பிரிக்கான்னு எடுத்தா அங்க இருக்கிற பல்வேறு கணக்கான இடங்கள்ல கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு, கஷ்டப்படுற ஏழைகளுக்கு, மருத்துவ செலவுக்கு, கல்விக்கு, வாழ்க்கைக்கு, உணவுக்குன்னு அப்படியே லம்சமா போயிட்டு இருக்கு. சோ ஒரு நல்ல காரியத்துக்கு போகுது. இப்ப ராபின்ஹுட் மாதிரி இது செய்யறது யாருன்னு இவர் ரொம்ப போட்டு மண்டையை உடைச்சுக்கிறாரு. அப்ப அந்த பையன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இவருக்கு ஒரு க்ளூ கொடுக்குறான், உங்க டிபார்ட்மெண்ட் வேஸ்ட், ஆனா இதெல்லாம் தான் நடந்துகிட்டு இருக்கு, எப்பெல்லாம் நடக்குது இது. சோ நன்றி பகத்சிங், ஆபரேஷன் பகத்சிங்னு இவங்க பேர் வைக்கிறாங்க. ஏன்னா அந்த வர்ற மெசேஜ் வந்து பணம் கிடைக்கக்கூடியவங்களுக்கு இருக்கிற ஒரே மெசேஜ் வந்து அந்த நன்றி பகத்சிங்கிற மாதிரி மட்டும்தான் இருக்கு. அப்போ இவங்க அதை கனெக்ட் பண்றாரு. பகத்சிங் வந்து இந்திய விடுதலை வீரர் பகத்சிங் வந்து அவர் வந்து அந்த பார்லிமெண்ட்ல குண்டு போட்டுட்டு தானாதான் போய் மாட்டிக்கிறாரு. ஆனா எதற்காகனா அந்த குரல் எல்லா மக்களுக்கும் தெரியணுங்கிறதுக்காக தான் அவங்க வந்து அவர் வந்து அந்த தானாவே போய் மாட்டிட்டு அவர் தூக்குலயும் இறந்தார். அதே மாதிரி இந்த மோசடி நடக்கிற எல்லா நாளுமே ஒரு கண்ட்ரிலையும் மக்களுக்காக யார் உழைச்சாங்களோ, நெல்சன் மண்டேலாவா இருக்கட்டும், வியட்நாம்ல, அந்த மாதிரி ஒரு அந்தந்த நாட்டுல அந்தந்த மக்களுக்கு உழைச்சவங்களோட ஒரு பிறந்த தினத்திலோ இறந்த தினத்திலோ தான் இந்த இந்த விஷயங்கள் நடக்குது. ஆக இது வந்து ஒரு தனிப்பட்ட நபரோ ஒரு தனிப்பட்ட இயக்கமோ செய்யலப்பா, இது வந்து ஒரு அல்காரிதமே அந்த மாதிரி டெவலப் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கறத அந்த பையன் சொல்றான். இவருக்கு வந்து இந்த மட்டுமாவது தெரிஞ்ச விஷயத்த போய் நம்ம வந்து ஆபீசர்ஸ்ட சொல்லுவோம், இதுக்கு மேல நம்ம என்ன பண்ண முடியும், என்னதான் இருந்தாலும் நல்லதுக்கே அது செலவானாலும் கிரைம் தானே அப்படின்னு இவர் நினைச்சுக்கிட்டு, சரி இதையாவது போய் சொல்லலாம்னு அவர் நினைக்கும் போது, மறுநாள் கிளம்பும் போது அவருக்கே ஒரு மெசேஜ் வருது. என்னன்னா அவரோட அக்கௌண்ட்டுக்கு, அவர் மனைவிக்காக அவர்
ஆஹ் கஷ்டப்பட்டு இருக்காருல, ஒரு 4 கோடி ரூபாய் இருந்தா அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும்னு இவரோட அக்கௌண்ட்டுக்கே 5 கோடி ரூபாய் வந்திருக்கு, நன்றி பகத்சிங்னு போட்டு. இப்போ என்ன பண்றது? ஒரு பெரிய மாரல் டயலமா இல்ல இது? அந்த பணத்தை இவர் ஒத்துக்கிறதா, இல்ல இவரே போலீஸ் ஆபீசர், அந்த கேஸ் இவர் தான் இன்வெஸ்டிகேட் பண்றதுனால அதை போய் சொல்றதா அப்படிங்கிற ஒரு மாரல் டயலமால அவர் மாட்டிக்கிறாரு. ஆனா இத்தனைக்கும் பின்னாடி தன் மனைவி இருக்கக்கூடும் என்கிறது, மனைவியும் மகனும் இருக்கக்கூடும் என்கிறது அவருக்கு ஒரு சந்தேகமே வரல அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருக்காங்க. இது வந்து என்னன்னா, இந்த கதையில நடந்த நிகழ்ச்சிகளோட இதெல்லாம் பாசிபிள் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம், அந்த ஒரு தாட் இதுல வருது இல்ல. இப்ப நம்ம எல்லாம் வந்து நான் ஒரு பாஸ்வேர்டு வந்து ஒரு அப்பர் கேஸ் லெட்டர், ஒரு சிம்பிள், ஒரு 15 லெட்டர் எல்லாம் வச்சுட்டா நம்ம பாஸ்வேர்டு பெரிய ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு நினைச்சிட்டு நம்ம எல்லாரும் சேஃபா இருக்கோம், எல்லாமே அதான் பண்றோம். ஆனால் ஒரு அல்காரிதம் வச்சு எதையும் எப்படியும் நத்திங் இஸ் பிரைவேட் ஹென்ஸ்போர்த் அண்ட் நத்திங் இஸ் சேஃப் ஹென்ஸ்போர்த் அப்படிங்கிற அந்த ஒரு இது வந்து இந்த கதையில ரொம்ப சிறப்பா வெளியில வந்திருந்தது. இன்னொரு 2 கதை சொல்றேன். ஒண்ணு வந்து காணுமாறு காணேன், திரு நிர்மல் அவர்கள் எழுதியிருக்கிற திரு காணுமாறு காணேன்கிற ஒரு கதை. இதுவுமே வந்து ஒரு நிறைய கேள்விகளை எழுப்பிய ஒரு கதை. அமெரிக்கா, இங்கிருந்து அமெரிக்கால போய் படிக்கிறதுக்காக போயிட்டு அங்கேயே செட்டில் குடும்பங்கள், ஒரு கணவர், 2 மாணவர்கள் மாணவிகள், அவங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. 2 பேரும் ரொம்ப நட்போட இருக்காங்க. 2 பேருக்கும் குழந்தைகள் இருக்கு. அதுல ஒரு நண்பர் வந்து இறக்குற தருவாயில இருக்கும்போது இன்னொரு நண்பரும் அவரோட மனைவியும் அவங்கள பார்க்க போறாங்க. அப்ப பார்க்க போகும்போது அவங்களோட வாழ்க்கையை வந்து அவங்க பேசிட்டே போறாங்க. அவங்கள பொறுத்த வரையிலும் அவரோட நண்பர் வந்து ரொம்ப புத்திசாலியா இருந்தும் கூட அவர் வந்து நல்ல ஒரு சம்பாதிக்கிற வேலையை விட்டுட்டு பள்ளி குழந்தைகளுக்கான ஒரு தன்னார்வலர், அவங்களோட கல்விக்காக தன்னுடைய இதை மாத்திக்கிறாரு. அந்த ப்ராசஸ்ல தன்னோட மகனையும் மகளையும் அவர் சரியா கவனிக்கல. அவர் புத்திசாலியா இருந்தா அவ்வளவு ஒரு பெரிய வேலை இருந்தா அவரோட பையன் வந்து ஒரு வால்மார்ட்ல ஒரு சாதாரண வேலையில இருக்கான். சோ அப்ப அந்த பையனுக்கு அப்பா மேல எவ்வளவு கோபம் இருக்கும். ஆனா நம்ம வந்து நம்மளோட பையனுக்கு ஒரு மிகச்சிறப்பான கல்வியை கொடுத்தோம். அந்த அம்மா வந்து என்னோட வேலையை கூட நான் விட்டுட்டு அவனுக்கான ஒரு இதுல கொடுத்தேன். ஆனாலும் பையன் ஐவி லீக் போலங்கிற ஒரு வருத்தம் இருக்கு. அப்போ நான் என்னோட கெரியரை சாக்ரிஃபைஸ் பண்ணா கூட பையன் ஐவி லீக் போகலைங்கும் போது அது ஒரு, அப்ப நான் பண்ணது கரெக்டா? அந்த மாதிரியான நிறைய கேள்விகள் அவங்களுக்குள்ள. ஆனா அந்த பையன் வந்து நல்லாதான் இருக்கான், இருந்தாலும் இவங்களோட ஒரு நெருக்கம் இல்லையோ அப்படிங்கிற, ஆனாலும் இவங்களே சொல்லி சமாதானம் பண்ணிக்கிறாங்க. ஆனா அங்க அந்த நண்பரை போய் பார்க்கும்போது தான் தெரியுது, அவர் வந்து எத்தனை குழந்தைகளோட வாழ்க்கையில வந்து அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. எவ்வளவு முடியாத குழந்தைங்களுக்கு வந்து அவர் பாடம் சொல்லி கொடுத்திருக்காரு வார வாரம். அவரால எத்தனை இவங்க குழந்தைக்கு கிடைக்காத ஐவி லீக்ல ஒரு கார்னர்ல அட்மிஷன் வித் ஸ்காலர்ஷிப் எல்லாம் அங்க இவங்களுக்கு தெரிஞ்ச இன்னொரு ஒரு சாதாரண நபரோட குழந்தைக்கு பொண்ணுக்கு கிடைச்சிருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து ரொம்ப எது சரி எது தப்பு, எல்லாருமே வாழ்க்கையில வந்து நம்ம ஒரு நாள் நம்ம எடுக்கிற முடிவுகள், நம்ம செய்யற செயல்கள் எல்லாமே அந்த நிமிஷம் நமக்கு சரின்னு தோன்றதுதான் நம்ம செய்யறோம். இல்ல நம்ம சரின்னு நம்புறதான் நம்ம செய்யறோம். ஆனா பின்னாடி திரும்பி பார்க்கும்போது ஆஹ் வாழ்க்கையை போல ஒரு கடுமையான ஆசிரியர் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வாழ்க்கை வந்து எல்லாத்தையும் அது வழியா போய் போய் தான் நம்மளை கத்துக்க வைக்குது. முன்னாடியே கத்துக்கணும்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோட வாழ்க்கையை வந்து நம்ம ஒரு பாடமா படிச்சாதான் சில விஷயங்களை கத்துக்க முடியும். ஆனா நம்மளா கத்துக்கும் போது நமக்கு எது சரின்னு தோன்றதா நம்ம செய்யறோம். அப்படிதான் இந்த 2 பேரும் இருந்திருக்காங்க. ஆனா அந்த தன்னோட நண்பரை போய் பார்க்கும்போது தான் தெரியுது, அவரோட பைசாவை ஒரு ட்ரஸ்டா ஆக்கி குழந்தைகளை கல்விக்கு உதவுறது கூட இவங்களும், சாரி, இவங்களோட மகன் தான் அவருக்கு 1 மாசமா உதவி பண்ணியிருக்கான். அவரோட ஜூம்ல பேசி அவருக்கு ஒரு ட்ரஸ்ட் ஏற்படுத்தி கொடுத்து எல்லாம் பண்ணியிருக்கான் அப்படிங்கறது தெரியும் போது இவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அப்ப நம்மளோட வாழ்க்கைக்கான ஒரு மீனிங் என்ன அப்படிங்கிற ஒரு நிறைய ஒரு கேள்விகளை வந்து யோசிச்சு பார்க்க போனா எழுப்பக்கூடிய ஒரு கதை. இதுவும் சிறப்பா இருந்தது. கடைசியா நான் சொல்ல போற கதை வந்து 1-2 கதைகள் விட்டு போயிருக்கலாம். பசும்புல் அப்படிங்கிற இந்த தலைப்புள்ள ஒரு கதை. இந்த கதைக்கு வந்து ஒரு சின்ன சொந்த கதையை சொல்லி இந்த கதையோட கனெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். என்னோட அப்பா வந்து ரொம்ப ஸ்போர்ட்ஸ்ல வந்து ரொம்ப ஆர்வம் எங்க அப்பாவுக்கு. அவர் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன், ரொம்ப ஆர்வம். அவர் என்ன பண்ணுவாரு, நான் ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கும்போது, லைக் ஒரு 4வது 5வது 8 வயசு 9 வயசுலாம் இருக்கும்போது என்னை வந்து எல்லா மேட்சஸும் பார்க்க கூட்டின்னு போவார் தஞ்சாவூர்ல. மேட்சஸ்னா ஃபுட்பால் மேட்ச் கூட்டின்னு போவார். ஃபுட்பால் மேட்ச் பார்த்தா அந்த என்டையர் கிரவுண்டுல நான் மட்டும்தான் ஒரே ஒரு சின்ன பொண்ணு இருப்பேன். சின்ன பொண்ணே யாருமே கேர்ள்ஸே இருக்க மாட்டாங்க. ஆனா எங்க அப்பா என்னை கூட்டிட்டு போவார். ஃபுட்பால் மேட்ச் ஆகட்டும், அது மாதிரி அங்க ஸ்டேடியம்ல வந்து நேஷனல் டோர்னமெண்ட்ஸ், ஸ்டேட் டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் நடக்கும். ரயில்வேஸ், பேங்க்ஸ் எல்லா டீம்ஸ் எல்லாம் வந்து விளையாடுவாங்க. பாஸ்கெட்பால் மேட்ச், கபடி மேட்ச் எல்லாத்துக்கும் என்ன கூட்டிட்டு போவாரு. கூட்டிட்டு போறதுனா சும்மா இருதுல எனக்கு எக்ஸ்பிளைன்
டை பிரேக்கர்னா என்ன, பெனால்டி கார்னர்னா என்ன, டீனா என்ன, ஃபார்வர்ட்னா யாரு, இதெல்லாம் வேற சொல்லுவார் எங்க அப்பா எனக்கு. ஃப்ளட் லைட் மேட்சஸ் பார்க்கணுங்கிறதுக்காக நான் 6 மணிக்கு மேட்ச் முடிஞ்சதா வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு திருப்பி என்ன சைக்கிளில் நைட் 8 மணிக்கு கூட்டின்னு போவார். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஹி யூஸ் டு பி வெரி ஃபாண்ட் ஆஃப் தட் அண்ட் டு ஷோ மீ ஆல். ஸோ நிறைய டைம் நானும் அப்பாவும் கிரவுண்டில் அந்த மாதிரி மேட்சஸ் செலவு பண்ணியிருக்கோம். ஒரு சின்ன பொண்ணுன்னு நினச்சிக்காம எனக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் வேற பண்ணுவார். 1983 இந்தியா வேர்ல்ட் கப் வின் பண்ணும்போது இப்போ எனக்கு கமெண்ட்ரிலாம் கேட்டால் இங்கிலீஷ் ஒன்றுமே புரியாது. ஐ வாஸ் வெரி வெரி யங், ஒரு 7-8 இயர்ஸ் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ 6 4 அவுட் இந்த 3 வார்த்தை மட்டும் தான் எனக்கு கமெண்ட்ரி கேட்டால் புரியும். அன்னைக்கு வந்து வேர்ல்டு கப்போட ஃபைனல்ஸ் எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் அப்பா ஷிஃப்ட் முடிஞ்சு வரணும், நைட்டு 10-11 மணிக்கு அப்பா ஷிஃப்ட் முடிஞ்சு வந்து அந்த கடைசி நேரத்தை நானும் அப்பாவும் உட்காந்து அந்த இந்தியா வின் பண்ற அந்த டைமை வந்து கேட்டோம். அப்பா சொன்ன எனக்கு வந்து அப்பா மூஞ்சி, எனக்கு கமெண்ட்ரியில இல்ல கவனம் ஃபுல்லா அப்பா மூஞ்சிலேயே தான் இருக்கு. ஏன்னா அதுல தெரிஞ்சிடும் நம்ம வின் பண்றோமா இல்லையா அப்படிங்கிற மாதிரின்னு. எதுக்கு சொல்லனா, ஒரு நாள் வந்து ஹாக்கி மேட்ச் ஒன்று பார்த்துட்டு அப்பாவும் நானும் திரும்பி வந்துட்டு இருந்தோம். சைக்கிள்ல முன்னாடி ஒரு குட்டி சீட் இருக்கும்ல, அதுல உட்கார வச்சு என்ன வட்டிட்டு இருக்கும்போது அப்பா என்கிட்ட சொன்னார் என்னன்னா, இந்த வருஷம் என்ன பண்ண போகுதுன்னு தெரியல இந்தியா ஹாக்கி. என்கிட்ட அந்த சின்ன பொண்ணுகிட்ட ஒரு இந்தியா ஹாக்கி மேட்சை பத்தி பேசுறாரு. ஏன்னா இப்போ அப்ராட் எல்லாம் வந்து ஆஸ்ட்ரோ டர்ஃப்னு ஒரு செயற்கை இது வந்து கிரவுண்டு மாத்திருக்காங்க. இந்தியாக்கெல்லாம் எப்ப வரும்னு தெரியல. நம்ம பிளேயர்ஸ் எல்லாம் இதுல விளையாடி பழக்கப்பட்டவங்க. பிளேயர்ஸ் நேம்லாம் சொல்லுவாரு என்கிட்ட. அங்க போய் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, ரொம்ப கஷ்டம் இந்த வருஷம். அப்ப நான் கேட்டேன் அப்பா கிட்ட, எப்படிப்பா புல்லு தரையில வந்து விளையாட முடியும், பந்து வந்து நடுவுல மாட்டிக்காதா, எப்படி பந்து அடிக்க முடியும், எப்படி ஃப்ரீயா ஓட முடியும் மண்ணு தர மாதிரி. இது நான் கேட்டதும் எங்க அப்பா எனக்கு ஆஸ்ட்ரோ டஃப் பத்தி சொன்னதும் எனக்கு இந்த கதை வந்து என்னோட அப்படியே இட் டுக் மீ டவுன் த மெமரி லைன். மை ஃபாதர் இஸ் நோ மோர், ஹி பாஸ்ட் இன் 2020. ஆனா இட் ஜஸ்ட் டுக் மீ. ஏன்னா அன்லஸ் இந்த கதை அப்புறம் அந்த கதையை படிச்சு முடிச்ச பிறகுதான் தெரிஞ்சது திரு சரவணன் அவரே வந்து ஒரு ஹாக்கி பிளேயர் அப்படின்னு. ஏன்னா ஒரு பிளேயரா இல்லாம இந்த கிரவுண்டுலவே கதின்னு கிடக்காம இவ்வளவு தூரம் அந்த கதையை வந்து எழுதியிருக்க முடியாது. கதையுமே வந்து இந்த மாதிரி ஆஸ்ட்ரோடர்ஃப் வரும்போது அதை பார்க்க ஆசையா வர ஒரு பையனுக்கு வந்து அதுல கால் வைக்க முடியல, கடைசியில அவங்களை எல்லாம் விடல. ஆனா அந்த அவங்க ஊர்ல கிரவுண்டை ரெடி பண்ற அந்த மார்க்கரை இவங்க யாரும் கூட்டிட்டு வரல. அவர் ரொம்ப வருத்தத்துல இருக்காரு. ஏன்னா அவர் கிரவுண்டே கதின்னு இருக்கிறாரு. கடைசியில அவர் பாக்குறதுக்காக ஒரு சின்ன பீஸை வந்து அவன் கட் பண்ணி எடுத்துட்டு போய் அவர்கிட்ட காமிக்கிறான், அந்த பசும்புல் அப்படிங்கிறது வந்து இந்த கதையா எனக்கு இது நெருக்கமானதும், எனக்கு இது என்னோட ஒரு பர்சனலா நிறைய இட் டுக் மீ டவுன் த மெமரி லைன் அப்படிங்கறதுனால இந்த கதை வந்து எனக்கு பிடிச்சது. மீதி 2 கதைகள், செத்த வீடுங்கிற ஒரு கதை ஜேகே, அதுவுமே ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான ஒரு கதை. நான் சொன்ன மாதிரி அந்த அன்புக்கு மனிதன் ஏங்குவது வந்து இந்த கதையில ரொம்ப ஸ்ட்ராங்கா வெளியில வந்திருந்தது. தான் இறந்த பிறகு யாராவது ஒருத்தர் வந்து அன்னைக்கு நின்று இருந்தாங்கன்னா அவங்க நம்மளை பத்தி ஒரு நிமிஷமா நினைச்சிருப்பாங்களே, அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்காக தன்னுடைய இறப்பை அட்டன் பண்ணவங்களுக்கு அவர் வந்து முன்னாடியே பைசாவும் ஒரு நன்றி கடிதமும் எழுதி வச்சிருக்காரு அந்த இறந்து போனவர். அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு சோகமான, எந்த அளவுக்கு ஒரு தனிமையில இருந்திருந்தா தன்னுடைய அந்திம டைம்ல காரியத்துக்கு வந்து ஒரு 2 பேராவது வரணும், அவங்களுக்கு நான் முன்னாடியே நன்றி சொல்லி வைக்கணும்னா என்ன ஒரு ஏக்கத்துல அந்த ஒரு மனிதர் இருந்திருப்பார் அப்படிங்கிறத உணர்த்தின ஒரு கதை. ஆஹ் அப்புறம் அகிலாக்காங்கிற ஒரு கதை, அதுவும் ஒரு சொல்லுனால ஏற்படக்கூடிய ஒரு தாக்கத்தை சொல்கிற ஒரு கதை தான். ஸோ மொத்தத்தில் மிக சிறப்பு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ரொம்ப சாட்டிஸ்ஃபைங் வாசிப்பு அனுபவமாக இருந்தது. என்னால் முடிந்த வரையிலும், நான் புரிந்து கொண்ட வரையிலும் கதைகளை பற்றி பேசியிருக்கிறேன். வாய்ப்புக்கு மிக்க நன்றி. மிக மிக அருமை மேடம், ரொம்ப அருமையா சொன்னீங்க. கடைசியில் அதுவும் பர்டிகுலர்லி உங்க அப்பாவோட ஸ்போர்ட்ஸை லிங்க் பண்ணி அந்த பசும்புல் கதையை பத்தி சொன்ன விதம் வந்து ரொம்ப சூப்பர்பா இருந்தது. அந்த ஆஸ்ட்ரோ டிராஃப் எப்படி இருக்கும் அப்படி பசும்புல்ங்கிற கதைக்கு ஜஸ்டிஃபை பண்ண மாதிரியும் உங்களுடைய பர்சனல் லைஃப்லேருந்து சொன்ன விதம் சூப்பர். அது மட்டும் இல்லாமல் அந்த 12 கதைகளும் ஒரு காமன் த்ரெட் இருக்குன்னு சொன்னீங்க நீங்க, அது ரொம்ப அருமையானது. அதாவது ஒரு அன்புங்கிற ஒரு காமன் த்ரெட்ல தான் எல்லா கதைகளும் இருக்கு அப்படிங்கிற சொன்னது வித்தியாசமா இருந்தது. என்னன்னா 12 நடுவர்கள் 12 பேர் வித்தியாசமான கதைகளை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுவும் கத்திரிக்கையில் வந்த கதைகள். அதுல ஒரு காமன் த்ரெட் கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னா, அந்த மரண ருசி வந்து வளர்ப்பு மிருகத்தின் மீது கொண்ட பேரன்பு. அடுத்தது அந்த பெருமாள் முருகனுடைய கதையில நாடகத்துல குழந்தையின் அன்பை தாக்கும் கதை. அப்புறம் மீட்புல வந்து எதையும் எதிர்பார்க்காத அன்புன்னீங்க. அப்புறம் ஆபரேஷன் பகத்சிங்ல ராபின்ஹுட் மாதிரி வித்தியாசமான அல்காரித அன்புன்னு தான் சொல்லணும் அதை. அப்புறம் அந்த காணுமாறு காணையில குழந்தைகள் மீது காட்டு அன்பு. அப்புறம் பத்மினி பட்டாபிராமன் கதையில தன்னைத்தானே நேசிக்கிற அன்புன்னு சொன்னீங்க. அடுத்து பசும்புல்லை பத்தி தான் சொல்ல வேண்டியதே இல்லை. அந்த அஸ்ட்ரோடஃபை பத்தி, ஹாக்கி மேல, குழந்தைகள் மேல, ஸ்போர்ட்ஸ் மேல இருக்கிற அன்பை பத்தி அழகாவே சொன்னீங்க.
அதை விட அந்த செத்த வீடுங்கிறதுல செத்தவர் வந்து மற்றவர் மீது காட்டும் அன்புன்னு ஒரே ஒரு கோடி காட்டிக்க சொன்னீங்க. அந்த லெட்டிங் கோ மூமெண்ட், அதீத அன்பை விரட்டிவிடும் விட்டுவிடும் ஒரு இதை மூடிய சாளரம் கதையில சொன்னீங்க. அந்த விஜயராணியோடது வந்து ஒரு நிபந்தனையற்ற அன்பு. ஆஹா, ரொம்ப அருமையான ஒரு அன்புங்கிற ஒரு காமன் த்ரெட் ரொம்ப அழகா சொன்னீங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது மேடம் இன்றைய நிகழ்ச்சி. இப்போ நம்ம நாகேந்திர பாரதி சார், நீங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் இங்க வந்திருக்காரு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அவருடைய சில வார்த்தைகளை கேட்போம் இன்றைய நிகழ்வை பற்றி. அடுத்தது திருமலை சார். ரொம்ப நன்றி சார். சுந்தரராஜ் சார் நடுவில் கொஞ்சம் கெஸ்ட் எல்லாம் வந்ததுனால ரெகுலரா வர முடியல. அனுராதா மேடம் கதைகளை நான் படிச்சிருக்கேன். அதுல எல்லாம் வந்து அந்த அன்பு வந்து நிச்சயமா ரொம்ப வெளிப்படும். அதே மாதிரி அவர் சொல்லக்கூடிய கதைகள்லையும் அந்த அன்பினுடைய வகைகளை எப்படியாவது கொண்டு வந்து இணைச்சு அவர் பேசுற அந்த பாணியுமே ரொம்ப நல்லா இருக்கு. இந்த கதையை நீங்க சொன்ன மாதிரி தான் நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த இதுல கமெண்ட்ல போடுறதுக்கு ஒரு ஒரு கதையிலே என்னென்ன அன்பை அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்கிறத எழுதி வச்சிருக்கேன். நான் அதை குவியம் குரூப்ல போடுறேன், கலைப்பீது குரூப்லயும். ஸோ அந்த மாதிரி அதே நேரத்தில் அவங்களுடைய பாணியுமே நல்ல பாணி. அந்த உடல் மொழி, அந்த விரல் மொழி ரெண்டும் கலந்து அவங்க பேசுறதோட சேர்ந்து வர்றப்போ அந்த உணர்வுகளை வந்து கதையினுடைய உணர்வுகளையும் அவங்க கேட்கறவங்களுக்கு வந்து கடத்தக்கூடியது வந்து ரொம்ப எளிதா அமைஞ்சிருக்குங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதைப்படி ரொம்ப ஆழமா கதைகள் ஒன்னொன்னையும் அனுபவிச்சு படிச்சு அதை உணர்ந்து அவங்க பேசின முறை வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. குவியம் வந்து இது மாதிரி பல சிறப்பான நிகழ்வுகளை நடத்திக்கிட்டு இருக்கு. ரொம்ப நன்றி, குவியத்துக்கு நன்றி, அனுராதா மேடத்திற்கு மிக நன்றி. தேங்க்யூ பாரதி சார். திருமலை சார் அட்மிட் பண்ணீங்க. ஒரு நிமிடம் உங்களுடைய கருத்து இந்த நிகழ்வை பற்றி. எங்களுடைய வங்கியில் இருந்தவர், பேங்க் ஆஃப் பரோடா கிருபானந்தன் எனக்கும் நல்லா தெரிந்தவர். சார் அட்மிட் பண்ணீங்க. தேங்க்யூ சுந்தரராஜன். எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. கொஞ்ச நாளா நான் வந்து இந்த ப்ரோக்ராம்ல வரவே இல்லை. ஒரு மாதிரி அஞ்ஞாத வாசம் ஆயிடுது. யூ நோ வெரி வெல் தட் ஐ வாஸ் இன்வால்வ். ஐ எம் வெரி மச் இன்வால்வ் இன் த ரிட்டையர்ட் ஆஃபீஸர்ஸ் அசோசியேஷன். இந்த ரிட்டையர்ட் ஆஃபீஸர் அசோசியேஷன்றது ஒரு விதத்தை பார்த்தாக்க ஒரு ஓல்டேஜ் ஹோம் நடத்துகிற மாதிரி தான் அது. சரி, எல்லாரோட விருப்பத்தையும் நம்ம வந்து பூர்த்தி செய்யணுங்கிற போது வந்து பூர்த்தி செய்யாமல் இருக்கிறது நிறைய இருக்கும். பட் கொஸ்டின் இஸ், இன்னைக்கு வந்து இந்த 12 இந்த புத்தகத்தை படிக்காம விட்டு போயிட்டேனேன்னு எனக்கு ஒரு ஏக்கத்தை உண்டாக்கிட்டாங்க அவங்க அனுராதா மேடம். த வே ஷி ஹஸ் பிரசன்டட் ரொம்ப பிரமாதமா இருக்கு. அந்த கதையை படிச்சதை விட அந்த கதையை அவங்க பிரசன்ட் பண்ணாங்க பாருங்க, அது வந்து இந்த இத்தனை கதைகளை படிக்காம விட்டுட்டோமே, இதெல்லாம் ஒரே புஸ்தகத்தை கொடுத்துருக்காரு நம்ம சுந்தரராஜன் கிருபானந்தமும், இதை நம்ம வந்து கவனிக்காம விட்டோமேன்னு ஒரு என்ன சொல்றது, ஒரு கில்ட்டி ஃபீலிங் நமக்கு வந்துட்டு இருக்கு. அதாவது ரியலி wonderful evening, Sundarajan. I am very happy. My congratulations to Anuradha madam. Okay, thank you. தேங்க்யூ சார். இந்த புக்கு உங்களுக்கு கிருபானந்தன் உங்களுக்கு அனுப்பிச்சு வைப்பார் சீக்கிரமா. நன்றி. அடுத்தது ராஜாமணி சார், ஒரு நிமிஷம் அன்மியூட் பண்ணி. வணக்கம், வாழ்த்துக்கள் மேடம். ரொம்ப சிறப்பா பேசுனீங்க. ஒரு 52 நிமிடத்துல 12 எல்லா கதைகளுமே நல்லா சொல்லியிருக்கீங்க. பசும்புல் ஆடுகளும் கதை விட்டுருக்கேன். நான் பிறந்த நாள் பரிசுங்கிற கதை பத்தி மட்டும் பேச மிஸ் பண்ணியிருக்கேன். பரவாயில்ல, பட் கவர் பேரன்பே சொல்லிக்கிற கதை நான் நல்லா இது பண்ணுவீங்க. ரொம்ப நல்லா அருமையா, அதாவது கதையை வந்து நல்ல நடுவர்களுக்கும் பாராட்டுக்கள். பெரும்பாலும் நல்ல கதைகளையே தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. அதை வந்து ரொம்ப அந்த கதையினுடைய உயிர்த்தன்மை அதை ரொம்ப நல்லா அழகா கொடுத்துட்டீங்க. வாழ்த்துக்கள், சிறப்பா இருந்தது. ஆடுகளம்ங்கிற கதையை, பசும்புல் கதை கூட வாழ்க்கையே ஒரு ஆடுகளம், மாறிக்கொண்டே இருக்கும். அதுக்கு தயாராகி கொண்டே இருந்தால்தான் வாழ்க்கையில் நல்லா ஜெயிக்க முடியும். நல்ல கதை தான் எல்லாமே. வாழ்த்துக்கள், நல்லா சொன்னீங்க. தேங்க்யூ சார். அடுத்து ராய செல்லப்பா. வணக்கம். அனுராதா ஜெய்சங்கருக்கு சேலஞ்சிங் ஜாப் கொடுத்துருக்கீங்க குவிகத்துல. 1 மணி நேரத்துல 12 கதைகளை பேசுறது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான காரியம். நான் இருந்தா 10 அல்லது 9 கதைக்கு மேல கொடுத்துருக்க மாட்டேன். காரணம் என்னன்னாக்கா, நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கணும். மூச்சு விடாம பேசினாங்க. அந்த ஒரு பாட்டு வருமே, கேளடி கண்மணியில, அது போல. இருந்தாலும் ஷீ டிட் ஜஸ்டிஸ் டு த ஜாப். எனக்கு என்னன்னா, இன்னும் இந்த கதையை வந்து முதல்ல சுருக்கமா கொஞ்சம் சொல்லிட்டு அப்புறமா கொண்டு போயிருக்கலாமோ. எடுத்த உடனே அன்புன்னு முதல்ல சொன்னது கொஞ்சம் அது வந்து நடுவில் வச்சுட்டு இருக்கலாமோன்னு தோணித்து. பட் எல்லா கதையுமே இவ்வளவு இந்த 1 மணி நேரத்துக்குள்ள பண்ண முடிஞ்சது ஒரு பெரிய காரியம். ஏன்னா அத்தனையும் மனசுல வச்சுட்டு எங்களுக்கு டெலிவரி பண்றது ரொம்ப நல்லா பண்ணீங்க. பாராட்டுக்கள். தேங்க்யூ சார். நிறைவாக நம்ம டாக்டர் வாவேசு சார் அன்மியூட் பண்ணி.
நாங்க ரொம்ப நாள் எதிர்பார்த்திருந்தோம். போன வாரம் வர முடியலன்னு உடனே நான் கேட்டேன் அவர்கிட்ட, ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்குமே இந்த பசும்புல் பத்தி சொல்லணும் அப்படின்ட்டு. ஸோ குவிகம் ஷெட்யூல்ட் இட். அப்போ நாங்க என்ன பண்ணோம், இதை வந்து வேற யாருக்கும் இந்த இதுக்கு மாத்துறது இல்லை. லெட் இஸ் வெயிட் ஃபார் கரெக்டாக அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க கொண்டு வரணும்ட்டு. யூ டேக்கன் லாட் ஆஃப் கமிட்டட் ஒர்க். நீங்க எப்படி ஒரு டீச்சராக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியுது. ரொம்ப ஐம் ஏபிள் டு அப்ரிஷியேட் இட். ஏன்னா ஒரு ஒரு பொறுப்பு எடுத்துனா அதை வந்து கரெக்டாக பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு உங்க பாணியில், அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அப்ரோச் பண்ணுவாங்க. உங்களுடைய அப்ரோச் வந்து, நான் இப்போ சாதாரணமாக இருக்கிறவங்க என்னன்னா பசும்புல் தலைப்பு கொடுத்துருக்காங்க, இன்னும் பசும்புல் தான் முதல்ல அந்த கதையை தான் எடுத்துக்கணும். நீங்க ஆரம்பிச்ச கதை கடைசி கதை, ஃபர்ஸ்ட் இந்த பரம்பரைன்னு கதை மொத்தத்திலே வந்த கதையே அது. அதாவது நீங்க வந்து அந்த புஸ்தகத்தை 4 வாட்டி திருப்பி திருப்பி பார்த்துருக்கேன்னு தெரியுது. அந்த ஆர்டரே நீங்க மாத்தின விஷயத்திலேயே எவ்வளவு தூரம் அந்த கதையில ஒன்றி இருக்கிறது தெரியுது. இதுல வந்து ஒரு எக்ஸ்ட்ரா போனஸ் வந்து உங்களுக்கும் உங்க அப்பாவுக்கும் இருந்த அந்த ஒரு ரிலேஷன்ஷிப், நீங்க இந்த கதையை தாண்டி என் மனசுல அதுதான் நிற்கிறது. வாட் அ மேன் ஹி வாஸ். ஒரு குழந்தைக்கு வந்து அழிச்சுன்னு போயிட்டு, see this what kind of, if you are the person that you are today, it's your father definitely. அந்த ராத்திரி குழந்தை போற போக்குல அப்படியே இதுவே ஒரு ஒரு அருமையான கதை. சைக்கிள்ல போவோம் அப்படின்னு, சைக்கிள், அதுக்கப்புறம் அந்த ஸ்டேடியத்துல என்ன மாதிரி ஒரு சிறுமியை தவிர யாருமே கிடையாது. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் விஷயம் எல்லாத்தையும் உங்க அப்பா உங்ககிட்ட சொல்லியிருக்கா. ஸோ அப்படி ஒரு கதை கேட்டு விஷயத்தை தாங்கி வளர்ந்த நீங்கள் இப்படி அருமையா பேசுறதுல ஒரு ஆச்சரியமும் இல்லை. ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ், இன்னைக்கு நீங்க கதை சொன்னதை பத்தி எல்லாரும் நல்லா பேசினாங்க. நான் உங்களுடைய பிரிங்கிங் அப் பத்தி நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அது மாதிரி வந்து எளியரா சுந்தரராஜன் சொன்ன மாதிரி உங்களுடைய பணி டிஸ்லெக்சியா சில்ட்ரனுக்கு வந்து நீங்க பாடம் எடுக்கிறது, அதுக்கு வந்து முதல்ல தயாராக இல்லாத ஒரு இன்ஜினியரா இருந்த அப்புறம் ஃப்ரம் பீயிங் அன் என்ஜினியர் யூ ஹவ் என்ஜினியர்ட் யுவர் செல்ஃப் டு ஹெல்ப் டு த சொசைட்டி. அருமையா இருக்கு. ஆல் இன் ஆல் வெரி ஹோல்சம் லேடி தட் யூ ஆர். ஐ விஷ் யூ ஆல் த லக்ஸ். உங்களுக்கு நிறைய நீண்ட ஆயுளும் அருமையான ஒரு வாழ்க்கை இன்பமும் இருக்கணும். இலக்கியத்துல நிறைய ஈடுபடுங்க. நீங்க பரிசு வாங்கின கதைகள் இந்த மீட்டிங்கும் நான் வந்திருக்கேன், உங்களை பார்த்துருக்கேன். ஸோ மனமாற நான் வாழ்த்துறேன். குவிகத்தினுடைய ஒன் மோர் அருமையான ஈவினிங், ஆல் என்ஜாயபிள் ஈவினிங். உட்காந்து ஒரு டீ ஷாப்ல உட்காந்து பேசுற மாதிரி ரொம்ப எளிமையா. யுவர் லாங்குவேஜ் ஆல்சோ இஸ் வெரி கன்வீனியன்ட். நான்லாம் சம்டைம் நான் நினைக்கிறது உண்டு, நான் ஏன் இந்த மாதிரி தமிழ் பேசுறேன்னு கேட்டா, சார் நீங்க ரொம்ப சந்தமிழ்ல பேசுறீங்களே அப்படிம்பாங்க. என்னால என் ஸ்டைல மாத்திக்க முடியல. நான் பேசுறது இந்த மாதிரி ரொம்ப எளிமையா வந்து ஒரு தமிழ்ல வந்து சொல்றது எல்லாமே ஆல் பிளஸ் பாயிண்ட் ஃபார் யூ. அண்ட் ஆஸ் அ டீச்சர் ஐ வில் கிவ் யூ தி ஃபுல் மார்க் ஃபார் திஸ் ஈவினிங். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச் சார். மேடம், அந்த கடைசி கதை விட்டு போன கதையை பத்தி ஒரு நிமிஷம் வேணா சொல்லிடுங்களேன், அதையும் முடிச்சிடலாமே. ஆமா, ஏன்னா கரெக்ட். ஆமா, பிறந்த நாள் பரிசு அப்படின்னு ஒரு கதை திரு ராமராஜன் மாணிக்கவேல் அவங்க எழுதியிருக்காங்க. இது வந்து கதைக்குள் கதை இருக்கிற ஒரு கதை. இது ஒரு குழந்தை, இதுல எனக்கு ஒரு விஷயம் இந்த கதையில என்ன ஆச்சரியமா இருந்ததுன்னா, பொதுவா வந்து பெண்களை தான் ரொம்ப வர்ணிப்பாங்க. பாதாதி கேசம் வர்ணிக்கிறது வந்து பெண்களை தான் வர்ணிப்பாங்க. இந்த கதையில வந்து அந்த அப்பாவை வந்து அந்த ஒரு ஃபீச்சர் ஆஃப் த ஃபாதர், அந்த முதல் பத்தியே அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தை கொடுத்தது. அப்படி ஒரு அப்பாவை வந்து அப்படி அங்கமா அப்படி ஒரு வர்ணிச்சிருக்கிற மாதிரி இருந்தது. அது ஒரு இட் வாஸ் லிட்டில் டிஃப்ரெண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங். சோ ரொம்ப கொள்கை பிடிப்போட இருக்கிற ஒரு அப்பா, தான் சம்பாதிக்கிறதுலதான் தன்னோட குடும்பம் நடக்கணும், அதுக்குள்ளதான் எல்லா செலவுகளும் பண்ணிக்கணும்னு இருக்கிற ஒரு அப்பா. இந்த குழந்தைக்கு வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து அதனால அப்பா மேல ரொம்ப விருப்பம் இருந்தாலும் வேணுங்கிற மாதிரி குழந்தைங்களுக்கு செய்ய முடியலையேங்கிற ஒரு சின்ன வருத்தம் இருக்கு அம்மாவுக்கு எப்பவும் அப்பா மேல. அந்த குழந்தைக்கு பிறந்த நாள் கொண்டாடாம இருக்காங்க. ஏன்னா பிறந்தநாள் இவ வந்து அவ வந்து அவளோட எந்த தோழிகளோட குழந்தை பிறந்த நாளுக்கு போகாம இருக்க. ஏன்னா எல்லாரும் கேக் வெட்டி கொண்டாடுறாங்க, ஆனா தான் மட்டும் கேக் வெட்டி யாருக்கும் கொடுக்காம நான் எல்லாரும் வீட்டுக்கும் போயிட்டு மட்டும் வரணுமேன்று அந்த ஒரு வருத்தத்துல அந்த குழந்தை போகாம இருக்கா. சோ அப்போ அவங்க அம்மா இன்னைக்கு இந்த வாட்டியாவது அவளுக்கு ஒரு கேக் வாங்கிட்டு வந்துருக்கணும்னா, அவங்க அப்பாவும் வந்து நான் நைட் வரும்போது உனக்கு கேக் வாங்கிட்டு வரேன்னு கண்டிப்பா சொல்லிட்டு போறாரு. சின்ன சின்ன இடங்கள்ல அந்த கணவன் மனைக்குள்ள அந்யோன்யத்தை சொல்றாங்க. அந்த குழந்தைக்கு ஒரு சாக்லேட்டை கொடுத்துட்டு இன்னொரு சாக்லேட்டை வந்து எடுத்து தான் பாதி சாப்பிட்டுட்டு மனைவி பாதியில பாதி போட்டுட்டு போறாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த குடும்பத்துக்குள்ள இருக்கிற ஒரு அந்யோன்யமும் அன்பும் ரொம்ப அழகா வெளியில வருது. ஆனா ஆஸ் யூஷுவல் அப்பா வந்து கேக் வாங்கிட்டு வரல, ரொம்ப நேரம் ஆயிடுது. அவங்க அம்மா அன்னைக்கு ரொம்ப பொறுமை போய் எவ்வளவு தூரம் நாங்க பொறுத்துட்டு இருக்கோம், ஒரு பர்த்டே அன்னைக்கு கூட குழந்தை கேக் வாங்கிட்டு வரலேங்கிற அந்த ஒரு ரொம்ப கோவத்துல அழுது விழுது. அவங்க அம்மா சரியான கடுப்புல இருக்காங்க. அண்ட் குழந்தைய அழுதுட்டு படுத்துடுறா. நைட் அப்பா லேட்டா வந்துட்டோன்னே அப்பாவுக்கு வந்து அவங்க சாப்பாடு போடுறாங்க உள்ள இருட்டுல, இவ காதுல மட்டும் விழுது. அம்மா
அப்பா கிட்ட வந்து கோவிச்சுக்கிறாங்க. ஏன் இப்படி பண்ணி அப்போ ஒரு வார்த்தை சொல்றாங்க, வீட்டுல வீடே வெள்ளம் அடிச்சுட்டு போன போது கூட நீ சும்மா இருந்த ஆள் தானே அப்படின்னு. இவளுக்கு ஆச்சரியமா இருக்கு. அப்போ ஒரு சின்ன கதை பிளாஷ்பேக் வருது. அப்பாவோட அப்பா வந்து ஒரு விவசாயியா இருந்து தன்னுடைய மனைவிக்காக, தன் மனைவி தண்ணியை எடுத்துட்டு வந்து கஷ்டப்படுறாங்கிறதுக்காக அவரே மாச கணக்குல ரொம்ப ஒரு தண்ணி வர வரையிலும் ஒரு ஆழமான கிணற உண்டியால வெட்டிட்டு, தண்ணி வந்த பிறகு அதை அவர் என்ன பண்றாரு, இது ஒரு பெருங்கருணை, ஊர் ஃபுல்லா யார் வேணாலும் இந்த தண்ணியை எடுத்துக்கலாம்னு சொல்லி கொடுத்துடுறாரு. அந்த மாதிரியான ஒரு பெருங்கருணை உள்ள தாத்தா அந்த பொண்ணுக்கு. அப்போ இந்த அப்பாவுக்கு வந்து ஒரு வெள்ளத்துல வீடெல்லாம் அடிச்சுட்டு போகும்போது இவங்க அம்மா வந்து இவங்களை மட்டும் நம்பி வந்துடுறாங்க. யாருமே சப்போர்ட்டுக்கு இல்லை. இந்த மாதிரி சோ அப்பா அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்த அப்பா. அதனால அவர் ரொம்ப அவங்க அப்பா அம்மாவும் நைட்டு பேசுறதே இவ கேட்டுக்கிட்டு இருக்கா. சோ அப்போ கோவம் வருது. அப்போ அவங்க அம்மா ஒரு விஷயம் சொல்றாங்க. அப்போ அவ சிரிக்கிறது வந்து கேக்குது. என்னன்னா ஆஹ் அவ்வளவு ஒரு ஆபரணங்களும் ஆடை அணிகளோடும் இருக்கிற பார்வதி தேவி வந்து ஒண்ணுமில்லாம சுடலை பொடி பூசிட்டு இருக்கிற சிவனை தானே போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அந்த மாதிரிதான் ஆஹ் இவ்வளவு அப்படிங்கிற அந்த ஒரு அர்த்தம் துணிக்கிற பாடல தான் அப்பா சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் இவ்வளவு சிரிக்கிறாங்கன்னு. அந்த அப்பாக்கு அம்மாக்குள்ள இருக்கிற பிணக்கு அந்த ஒரு சென்டென்ஸ் வந்து முடிச்சு விட்டுருது அதை. அப்புறம் அப்பா வெளியில வந்து இவளை கூட்டிட்டு போய் நிலா காமிச்சிட்டு இவளுக்கு ஒரு சின்ன பாட்டும் சொல்லி முடிக்கிறாரு. அவளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு. என்னன்னா அந்த கிஃப்ட்ல வந்து புஸ்தகங்கள் இருக்கு அப்படின்னு. குழந்தைக்கு வந்து கேக் மறந்து போயிடுது. அந்த புஸ்தகத்தை பார்த்தோன்னா அவ கொஞ்சம் சந்தோஷம் ஆயிடுறா. ஆனா அம்மாவுக்கு மட்டும் என்ன இருக்கு, இத்தனை புஸ்தகம் வாங்கினதுல ஒன்ன குறைச்சிட்டு ஒரு பீஸ் கேக் வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல நீங்க அப்படிங்கிறது வந்து அந்த அம்மாவுக்கு இன்னமும் குழந்தைக்கு வேண்டுங்கிற அந்த ஒரு இதை செய்ய முடியலையே அப்படிங்கிற இது வந்து அப்பாங்கிற வந்து எப்பவுமே they see the bigger picture மாதிரி. அம்மாங்கிறவங்க வந்து வீட்டிலேயே இருக்கிறதுனால அன்னன்னைக்கு உள்ளதை வந்து நிறைவேற்றணும்னு எதிர்பார்க்கிற மாதிரி. ஸோ அந்த 2 குணாதிசயமும் அதுல வெளியில வந்திருந்தது. அண்ட் இதுவும் அகைன் தி ஸ்டோரி ஆல்சோ டாக்ஸ் அபவுட் த அன்கண்டிஷனல் லவ் தட் ப்ரிவைல்ஸ் இன் த ஃபேமிலி. இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. தேங்க்யூ மிஸ் மேடம். 12 கதையும் முடிக்கணுங்கிறதுக்காக தான் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ராவா எடுத்துக்கிட்டோம். ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நல்லா நான் அழகா மிஸ் சொன்னீங்க. பண்ணிட்டேன், அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணேன். தேங்க்யூ வெரி மச். இப்போ அடுத்த வாரம் என்ன நிகழ்வுங்கிறத பற்றி ஒரே வார்த்தை சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்வோம். அடுத்த வாரம் நம்ம எல்லாரையும் சபரிமலைக்கு அழைத்து செல்லலான்னு இருக்கிறோம். பள்ளிக்கட்டு சபரிமலை, அது மாதிரி மோகன்ஜி அப்படிங்கிறவர் வந்து சபரிமலையை பற்றி சொல்ல போகிறதுக்காக நம்ம இருக்கிறாரு. சபரிமலை யாத்திரையை பற்றியோ சபரிமலைங்கிற தலைப்பு அவர் என்ன சொல்ல போகிறார் என்பதை கேட்பதற்காக உங்களுடன் சேர்ந்து நானும் அவருடன் காத்து கொண்டிருக்கிறேன். அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி அனுராதா மேடம் அண்ட் அனைவருக்கும். நன்றி.